அத்தியாயம் 1. சிவராமன் காலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து கொல்லைப்பக்கம் வந்து துணி துவைக்கும் கல்லில் உட்கார்ந்து கொண்டு, என்னாச்சு இந்த சூரியனுக்கு, ஏன் இன்னும் விடியவில்லை என்று கவலைப்படுகிறவர். மின்னும் கருப்பு நிறத்தை மிக லேசாக இழக்கத் தொடங்கியிருந்த வானத்தை பார்த்தபடி பல் துலக்கி கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த கையில்லாத பனியன் அக்டோபர் மாத குளிரை தடுத்து நிறுத்த இயலாமல் திணறியது. திடீரென்று உடம்பு பூராவும் ஒரு நடுக்கம் நடுங்கி நின்றது. இன்றைக்கு ஒரு மோசமான கனவுதான் அவர் தூக்கத்தை விரட்டி அவசரமாக எழுப்பியிருந்தது. அந்த தெளிவான கனவானது இவர் வேலை பார்த்து ஓய்வு பெற்ற நிதி நிறுவனத்தில் கணக்கில் ஒரு பெரிய சிக்கல் வந்து விடுகிறது. அலுவலகம் மொத்தமும் முதலாளியின் அறையில் மேஜையை சுற்றி நின்று மண்டையை பீத்து கொள்ள முதலாளி சொல்கிறார், உங்கள் யாராலும் இந்த கணக்கை சரி செய்ய இயலவில்லையா? பாருங்கள், இப்போது நான் போய் ஓய்வு பெற்ற சிவராமன் சாரை அழைத்து வருகிறேன். அடுத்த 5வது நிமிடம் அவர் எங்கே தப்பி இருக்கிறது என்று கண்டுபிடித்து விடுவார். சொன்னதோடு மட்டுமில்லாமல் உடனே முதலாளி தனது வெளிநாட்டுக்காரை எடுத்துக்கொண்டு சிவராமனின் வீட்டிற்கு வந்து 2 கையையும் கூப்பியபடி உள்ளே வருகிறார். கணக்கு சிக்கலை சொல்லி ஒரு பிரதியும் காட்ட சிவராமன் தன் மூக்கு துவாரங்களில் பொடி போட்டு வேட்டி முனையால் துடைத்து கொண்டு, ரொம்ப சின்ன தவறு நடந்திருக்கிறது. இந்த 7வது வகையை வரவாக வைத்திருக்க வேண்டும். இங்கே செலவாக எழுதப்பட்டிருக்கிறது. இது 2ஐயும் சரி செய்யுங்கள், கணக்கு சரியாக வரும் என்றார் சிவராமன். ஆகா, இது மூளை. நான் மட்டும் இறைவனாக இருந்தால் வரம் என்ன வேண்டும் என்று கேட்டு அளித்திருப்பேன். உங்கள் வயதை வைத்து உங்களை வேலையை விட்டு நீக்கி ஓய்வு கொடுத்தது தப்பு. நீங்கள் நாளைக்கே மறுபடி வேலைக்கு வந்து விடுங்கள். இப்போது உங்களுக்கு 3 மடங்காக உயர்த்தி சம்பளம் கொடுக்கப் போகிறேன் என்றார் முதலாளி. அவர் போனதும் சிவராமன் தன் மகன் சரவணனிடம் எல்லா விவரங்களையும் சொல்லி, நாளையிலிருந்து மறுபடி அலுவலகம் போகப் போகிறேன் என்றார். அதற்கு அவன் கோபமாகி, உங்களுக்கு என்ன மூளை கலங்கி விட்டதா? ஏதாவது கனவு கண்டுவிட்டு பினாத்தாதீர்கள் அப்பா. பக்கத்து வீட்டு பையனின் காதை பிடித்து திரிகினீர்களாமே. எப்போது வீட்டிற்கு வந்தாலும் உங்களை பற்றி ஏதாவது புகார். வயசான காலத்தில் அக்கடா என்று வீட்டில் உட்கார்ந்து கீதை அருள்வாக்கு என்று படிப்பதை விட்டுவிட்டு ஏதாவது அக்கப்போர் கிடைக்காதா என்று ஏன் அலைகிறீர்கள் என்கிறான். சரவணா, அந்த பையனின் காதை ஏன் திரிகினேன் தெரியுமா? அவன் என்ன செய்தான் தெரியுமா உனக்கு? 5ஆம் வகுப்பு படிக்கிற அந்த பையன் நம் வீட்டு வார இதழில் ஒரு நடிகையின் படத்தின் மேல் போதும், அதற்காக அவனை கண்டிக்க நீங்கள் யார்? அதே போல நம் தெரு தபால்காரரை பற்றி அவன் தலைமை அதிகாரிக்கு புகார் எழுதி போட்டீர்களா? அவனை தற்காலிக வேலை நீக்கம் செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதானா? அவன் செய்த காரியத்துக்கு நிரந்தரமாக வேலையை விட்டு அனுப்ப வேண்டும். 3வது வீட்டில் கண் தெரியாத பாட்டி இல்லை, அவளுக்கு 500 ரூபாய் மணி ஆர்டர் வந்திருக்கிறது. இவன் 200 ரூபாய் வந்ததாக சொல்லி கைரேகை வாங்கி கொண்டு கொடுத்து 300 ரூபாயை தன் பையில் போட்டுக்கொண்டு போய்விட்டான். இது அநியாயம் இல்லையா? சரி, உங்களுக்கு என்ன வந்தது? அவன் பேட்டை ரவுடியை அழைத்து வந்து நம் வீட்டில் சோடா பாட்டில் வீசப்போவதாக கத்திவிட்டு போகிறான். துரு துரு என்று இருக்கிற உங்கள் கையை இருங்கள், வருகிறேன். சரவணன் சமையலறை சென்று அரிவாள் எடுத்து வருகிறான். சிவராமன் சிரிக்கிறார். நான் என்ன குழந்தையா இதையெல்லாம் காட்டி பயமுறுத்த என்று இவர் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சரவணன் அவரின் கையை பிடித்து மேசையில் வைத்து ஓங்கி மரம் வெட்டுவதைப் போல வெட்டி விடுகிறான். வலது கை மணிக்கட்டருகில் முற்றிலும் துண்டிக்கப்பட்டு துள்ளி விழ இரத்தம் பீச்சி அடிக்க அந்த பயங்கரமான கனவு அவருக்கு விழிப்பை ஏற்படுத்திவிட்டது. பின்பக்கம் வந்து பல் துலக்கியபடி சிந்திக்கத் தொடங்கிவிட்டார். இந்த கனவிற்கு என்ன அர்த்தம்? இதில் உண்மையும் இருக்கிறது, பொய்யும் இருக்கிறது. வயது காரணமாக எனக்கு ஓய்வு கொடுத்து அனுப்பிவிட்டது உண்மை. கணக்கு வழக்குகளில் நான் திறமையானவன். என்னை தொடர்ந்து வேலை செய்வதற்கு அனுமதிக்கலாம் என்று எனக்குள் ஒரு ஆதங்கம் உண்டு. அந்த ஏக்கத்தின் விளைவுதான் கனவில் முதலாளியை வந்து அழைப்பது. புரிகிறது. 64 வயதும் தலையில் கலந்துவிட்ட நரையும் சுருங்க துவங்கிவிட்ட தோலும் என் உடம்புக்கு வயோதிக போர்வை போர்த்திவிட்டது. ஆனால் ஆரோக்கியத்திற்கு பங்கமில்லை. சரி, ஆனால் நான் என்பது என் உடம்பு மட்டுமா? என் உடம்பும் உள்ளமும் சேர்ந்ததுதானே சிவராமன் என்கிற நான். என் உள்ளத்தில் சோர்வு இல்லையே, ஒரு இளைஞனின் துடிப்பு இருக்கிறதே. அந்த துடிப்பு என்னை வீட்டிலேயே முடங்கி கிடக்க அனுமதிப்பதில்லையே. அலுவலகத்தில் வேலை இல்லை, வீட்டிலும் எனக்கு எந்த வேலையும் இல்லை. யாருக்காவது எந்த வகையிலாவது சின்ன சின்ன உதவிகள் செய்யலாமே என்று மற்றவர்களின் விவகாரங்களில் அக்கறையுடன் தலையிடுவது உண்மை. 4வது வீட்டில் இருக்கும் பரமேஸ்வரனின் மனைவி விபத்தில் இறந்தார். அவர் மனைவி மேல் எடுத்திருந்த ஆயுள் காப்பீட்டு தொகை கிடைப்பதில் சிக்கல் இருந்தது. அவரோடு நான் இணைந்து கொண்டு அலைந்து திரிந்து அந்த தொகை வாங்கி கொள்ள உதவி செய்தேன். இது தப்பா? அடுத்த தெருவில் மணிவண்ணன், அவர் மனைவி 2 பேரும் வேலைக்கு செல்பவர்கள். அவர்கள் வீட்டில் மணிவண்ணனுக்கு ஒரு ஊனமுற்ற தம்பி.
நடக்க முடியாது. அவரை போய் நாய் கடித்து விட்டது. அவரை மருத்துவமனைக்கு தினமும் அழைத்து சென்று ஊசி போட்டு அழைத்து வந்ததோடு நாய்க்கு சொந்தக்காரரிடம் இருந்து மருந்து செலவுக்கு ஆன தொகை முழுக்க வாங்கி அவரிடம் கொடுத்தேன். இது தப்பா? சில நல்ல காரியங்கள் செய்யும்போது சில இடையூறுகள் ஏற்படத்தான் செய்யும், சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதற்காக பயந்து பின்வாங்கலாமா? நான் பயப்படுவதில்லை. துணிச்சலாய் மனதிற்கு நியாயமாகப்பட்டபடி நடந்து கொண்டு விடுவேன். இது என் மகன் சரவணனுக்கும் அவன் மனைவி மகேஸ்வரிக்கும் சுத்தமாக பிடிப்பதில்லை. ஆனால் என் 2 பேரன்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை ரகசியமாக சொல்லவும் செய்வார்கள். உங்களுக்கு ஏன் இந்த அனாவசியமான வேலை? ஏன் அடுத்தவர்கள் விவகாரத்தில் தலையிடுகிறீர்கள் என்று அடிக்கடி கேட்பான் சரவணன். இதெல்லாம் உண்மைதான். ஆனால் கனவில் அவன் என் கையையே வெட்டுவது போல. என்ன ஒரு பயங்கரம்! என்ன அர்த்தம் இதற்கு? ஜோதிடர் பலராமனை சந்திக்கும் போது மறக்காமல் இந்த கனவை பற்றி சொல்லி விளக்கம் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டார் சிவராமன். வானத்தில் வெளிச்சம் ஒரு கீற்றாக வரத் தொடங்கியிருந்தது. பறவைகளின் சத்தம் துவங்கி இருந்தது. ஆனாலும் இரவு பூச்சிகளின் கூட்டுக்கத்தல் இருந்தது. சிவராமன் குளியலறைக்கு சென்று உடைகளை களைந்துவிட்டு சில்லென்ற பச்சை தண்ணீரில் ரசனையோடு குளித்தார். இடுப்பில் ஈரத்துண்டோடு நின்று தனது ஆடைகளை கசக்கி பிழிந்து கொடிக்கயிற்றில் போட்டுவிட்டு வீட்டுக்குள் வந்தார். சரவணனின் அறைக்குள் அலாரம் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. சிவராமன் தனது அறைக்கு வந்து மர அலமாரியில் இருந்த வேட்டி எடுத்து கட்டிக்கொண்டார். பனியன் அணிந்து அரைக்கை வெள்ளை சட்டை அணிந்தார். தலையில் கொஞ்சமாக இருந்த முடியின் மேல் எண்ணெய் வைத்து தேய்த்து தலைவாரி கொண்டபோது மகேஸ்வரி வாசல் கதவை திறக்க சொல்வதை பார்த்து, மகேஸ்வரி, பால் பாக்கெட் எடுத்துட்டேன், சமையல் கட்டில் வச்சுட்டேன், நீ போய் குளிமா, நான் காய்ச்சி வச்சிடுறேன். சரி மாமா. சுவாமி படம் முன்பாக நின்று கண்மூடி வணங்கிவிட்டு விபூதியும் குங்குமமும் எடுத்து நெற்றியில் வைத்து கொண்ட சிவராமன் சமையலறைக்கு வந்தார். ஒரு பாக்கெட் பாலை பாத்திரத்தில் ஊற்றி கேஸ் அடுப்பில் வைத்து நெருப்பை எரிய விட்டார். காலையில் பால் காய்ச்சுவதை மருமகளுக்கு செய்கிற ஒரு சின்ன உதவியாக நினைத்து கொண்டாலும் அதில் ஒரு சின்ன சுயநலமும் இருந்தது. அவருக்கு காப்பி தன் கையாலேயே கலந்து குடித்தால்தான் முழுமையான திருப்தி கிடைக்கும். மருமகள் கலக்கும்போது ஒன்று காப்பித்தூள் அதிகமாகிவிடும் அல்லது சர்க்கரை அதிகமாகிவிடும். அதனாலேயே அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். சிவராமன் பால் பொங்கியதும் இறக்கி காப்பி கலந்து நுரையாக ஆற்றி சூடாக குடித்துவிட்டு மேஜையில் இருந்த தன் மூக்கு கண்ணாடியை எடுத்துக்கொண்டு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் என்று புறப்பட்டார். மணி அப்போது காலை 5:30. அத்தியாயம் 2. சிவராமன் குடியிருக்கும் அடையாறு கஸ்தூரிபா நகர் 7வது முக்கிய தெருவில் இருந்து வெளியே வந்து முக்கிய சாலைக்கு வந்து இந்திரா நகர் தண்ணீர் தொட்டி வரை மெதுவாக எதையாவது சிந்தித்தபடி நடப்பார். வழியில் பிள்ளையார் கோவிலுக்கு சென்று கற்பூரம் மட்டும் வாங்கி தட்டில் வைத்துவிட்டு வணங்கி பிரகாரம் சுற்றிவிட்டு வீட்டிற்கு பூ வாங்கி கொள்வார். நடப்பார். காய்கறி வாங்கி கொள்வார். நடப்பார். மளிகை சாமான்கள் வாங்கி கொள்வார். நடப்பார். வலதுபுறம் ஒரு காலிமனையில் மூங்கில் குடிசை போல் அமைத்து நேரு நற்பணி மன்றம் என்று போர்டு மாட்டியிருக்கும். அங்கே வருவார். 10-20 இளைஞர்களை கூட்டி பேசி இந்த நற்பணி மன்றத்தை திறக்க செய்தது சிவராமன் தான். அங்கே தரையில் சாணம் போட்டு மெழுகி அதன் மேல் பாய்கள் போடப்பட்டிருக்கும். நடுநிலை தின இதழ்களும் தரமான வார இதழ்களும் மாத இதழ்களும் அங்கே இருக்கும். சிலர் படித்து கொண்டிருப்பார்கள். பக்கத்தில் இரும்பு கம்பிகளால் பார் நடப்பட்டு சிலர் உடற்பயிற்சி செய்து கொண்டிருப்பார்கள். சிவராமனுக்கு அந்த நற்பணி மன்றம் இன்னொரு அலுவலகம் மாதிரி. அங்கே வந்து உட்கார்ந்து விட்டார் என்றால் தனி சுதந்திரம், மனநிறைவு எல்லாவற்றையும் உணர்வார். எல்லா இதழ்களையும் படிப்பார். இளைஞர்களோடு உரையாடுவார். இன்னும் மன்றத்தை எப்படி வளர்க்கலாம் என்று கலந்தாலோசிப்பார். அவர்களின் சொந்த பிரச்சனைகளுக்கு அறிவுரை சொல்வார். அந்த நற்பணி மன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவரை தங்கள் குருவாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். சிவராமனும் அந்த மன்றத்தினரும் இணைந்து சமீபத்தில் ஒரு பெரிய நல்ல காரியம் செய்திருக்கிறார்கள். அதே தெருவான நற்பணி மன்றத்துக்கு சற்று தள்ளி மாநகராட்சிக்கு சொந்தமான ஒரு பாடாவதி பூங்கா ஒன்று இருந்தது. அதை பூங்கா என்று குறிப்பிட்டால் உண்மையான நல்ல பூங்காக்கள் கூட்டணியாக வந்து கழுத்தை நெரித்து கொன்றுவிடும். பல வருடங்களாக பராமரிக்கப்படாமல் புதர்கள் மண்டி பொதுமக்கள் கழிப்பறையாக மாறி பக்கத்தில் இருந்த காலனிகள் பெரிய குப்பை தொட்டியாக பயன்படுத்தி மழை நீரும் சாக்கடை நீரும் தேங்கி மதில் சுவர்களில் விரிசலாகி அந்த பூங்காவை யார் கடந்து சென்றாலும் மூக்கை கட்டாயம் பொத்திக்கொண்டு நடக்க வேண்டிய நிலையில் இருந்தது. சிவராமன் தான் அதை சீர்படுத்துவதில் சிந்தனையை செலுத்தினார். சுற்றுச்சுவர்களை செப்பனிட்டு பூசி நல்ல இரும்பு கதவு போட்டு உள்ளே எல்லா புதர்களையும் வெட்டி அப்புறப்படுத்திவிட்டு புதிய செடிகளை வைத்து
சிமெண்ட் பெஞ்சுகள் போட்டு விளக்குகள் போட்டு காவல்காரன் போட்டு பராமரிக்க எத்தனை செலவாகும் என்று ஒரு பொறியாளரோடு உட்கார்ந்து கணக்கு போட்டார். 1,00,000 ரூபாய் தேவைப்பட்டது. அதே பகுதியில் வசிக்கும் 4 பணக்கார புள்ளிகளை போய் பார்த்து செலவு பட்டியலை காட்டினார். கட்சி வசூலுக்கு அள்ளி தருகிறீர்கள். சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் ஒரு சமுதாய கடமை. இதற்கும் உதவுங்கள் என்று இதமாக பக்குவமாக கேட்டார். உதவி கிடைத்தது. அடுத்து மாநகராட்சி அலுவலகத்திற்கு சென்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பார்த்து, நீங்களா அதை சரி செஞ்சு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்துட்டோம். பல தடவை மனு கொடுத்த காகித செலவு எங்களுக்கு நட்டம்தான். இப்ப நாங்க அதை சீரமைச்சு பயன்படுத்த திட்டத்தோட வந்திருக்கோம். அதுக்கு அனுமதி தாங்க என்றார். நடைமுறை சிக்கல்கள் வந்தன. அதையெல்லாம் தீர்த்தார். நற்பணி மன்ற உறுப்பினர்களும் களத்தில் இறங்கினார்கள், உழைத்தார்கள். ஒரே மாதம். அந்த பாழடைந்த பூங்காவா இது என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் பூங்கா மாறிப்போயிருந்தது. புது செடிகள், புல்வெளிகள், குழந்தைகள் விளையாட சாதனங்கள், பெரியவர்கள் அமர நிழலோடு கூடிய பெஞ்சுகள், ஆழ்துளை கிணறு, தோட்டக்காரர்கள் 2 பேர், ஒரு காவல்காரன். போன வாரத்தில் அந்த பூங்கா புது தோட்டம் என்று பெயரிடப்பட்டு பொதுமக்களின் உபயோகத்திற்கு வந்துவிட்டது. இப்போது நற்பணி மன்றம் தவிர அந்த பூங்காவின் நிர்வாக பொறுப்பும் சிவராமனை சேர்ந்துவிட்டது. அவருக்கு இதில் சலிப்போ அயற்சியோ கிடையாது. தினமும் அதிகாலையில் வந்து புது தோட்டத்திற்குள் நுழைந்து இன்னும் என்னென்ன செடிகள் வைக்க வேண்டும், என்ன விஷயங்களை மாற்றியமைக்க வேண்டும் என்று யோசனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சிவராமன் வழக்கம் போல பிள்ளையார் கோவிலில் அர்ச்சகர் தட்டில் சூட பொட்டலத்தை வைத்தார். தீபாராதனை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டார். விபூதி கொடுத்த அர்ச்சகர் அறிமுக புன்னகையோடு, கோவிலுக்கு புதுசா பெயிண்ட் அடிக்கணும், 10,000 ரூபாய்க்கு மேல வரும் போல் இருக்கு. முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறதுக்கு யார கேட்கலாம், யோசனை சொல்லுங்களேன் என்றார். நடேச ஐயரை பார்க்க சொல்லுங்க. இங்க அவர் வீட்டுல பார்க்க கூடாது. நீலாங்கரையில ஒரு தோட்ட வீடு வச்சிருக்காரு. ஞாயிற்றுக்கிழமை அங்க ஓய்வா போயிடுறாரு. இந்த மாதிரி பொது விஷயங்கள்னா பொறுமையா பேசுறதுக்கு அங்கதான் வர சொல்லுவாரு, செய்வாரு. சாமி காரியம்னா தட்டாம செய்வாரு. வரட்டுமா? விபூதியை நெற்றியில் வைத்துக்கொண்டு நடந்தார் சிவராமன். புது தோட்டம் பூங்காவுக்கு வந்து சேர்ந்தார். 3 நாட்களாக புது தோட்டத்தின் காவல்காரனுக்கு காய்ச்சல் என்று விடுப்பு எடுத்துக்கொண்டு விட்டான். தோட்டத்தில் திருடுவதற்கு விலை உயர்ந்த பொருள் என்று சொன்னால் ஜெட் மோட்டாரைத்தான் சொல்ல வேண்டும். காவல்காரனுக்கு அந்த மோட்டாரை காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை 1 மணி நேரம் ஓடவிட்டு தண்ணீர் தொட்டியை நிரப்ப வேண்டியதும், ஆடு மாடு நாய் உள்ளே நுழைந்து விட்டால் அவற்றை விரட்டியடிப்பதும் தான் முக்கிய வேலை. சிவராமன் தன் வேட்டி மடிப்பில் இருந்து பூங்காவின் இரும்பு கேட்டின் பூட்டுக்கான சாவியை எடுத்து பூட்டை திறக்க சென்றவர் அதிர்ச்சியடைந்தார். ஏற்கனவே திறக்கப்பட்ட நிலையில் பூட்டு சும்மா தொங்கியது. என்ன இது? நேற்றிரவு தோட்டக்காரன் பரிசுத்தம்தான் பூட்டி சாவி எடுத்து வந்து 8 மணிக்கு என்னிடம் கொடுத்தான். மடையன் சரியாக பூட்டாமல் விட்டுவிட்டானா? அல்லது யாராவது பூட்டை உடைத்து உள்ளே இருந்து எதையாவது திருடி சென்று விட்டார்களா? லேசாக படபடக்க துவங்கிய மனதோடு பூட்டை விலக்கி ஒற்றை கதவை திறந்து உள்ளே வந்தார். நேராக மோட்டார் இருந்த சிறிய அறைக்கு வந்து பார்த்தார். அதன் கிரில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே மோட்டாரும் தெரிந்தது. சுற்றிலும் பார்த்தார். நல்ல வேளை, பயப்பட்டது போல திருட்டு எதுவும் நடந்துவிடவில்லை. பரிசுத்தம் சரியாக பூட்டாமல் வந்து சாவியை கொடுத்திருக்கிறான். மோட்டார் அறையை திறந்து சுவிட்சை போட்டதும் அது உர்ரென்று உருமலோடு இயங்க துவங்கியது. அருகிலேயே கான்கிரீட் தூண்கள் 4 உயரமாக எழுப்பப்பட்டு 15 அடி உயரத்தில் சதுர வடிவில் தண்ணீர் தொட்டி. அதில் தண்ணீர் விழுகிற சத்தம் கேட்டது. தண்ணீர் தொட்டியை நிமிர்ந்து பார்த்தார். அதன் மேல் பகுதியில் தகரத்தால் மரத்தில் சட்டம் அமைத்து தொட்டிக்கு போடப்பட்டிருந்த மூடியில் தொட்டியை உள்ளே சென்று சுத்தம் செய்வதற்காக 2 அடிக்கு 2 அடி ஒரு சின்ன திறப்பு அதற்கான கதவுடன் செய்யப்பட்டிருந்தது. அந்த திறப்புக்கான கதவு இப்போது திறக்கப்பட்டிருப்பது போல இங்கிருந்து பார்த்தபோது தெரிந்தது. பொறுப்பில்லாத ஆட்களாக இருக்கிறார்களே, இப்படி தண்ணீர் தொட்டியின் சிறப்பு மூடியை திறந்து போட்டால் காக்காய் குருவி ஏதாவது தண்ணீருக்குள் விழுந்து செத்து போய் விடாதா? குப்பைதான் உள்ளே விழாதா? சிவராமன் வேட்டியை மடக்கி கட்டிக்கொண்டார். அந்த தண்ணீர் தொட்டியில் உச்சிக்கு செல்வதற்காக இரும்பு பைப்பால் ஆன நிரந்தர ஏணி தரையில் பதிக்கப்பட்டு அதன் மறுமுனை தொட்டியின் உச்சியில் பொருத்தப்பட்டிருக்க மெதுவாக அதில் ஏறத் துவங்கினார். உச்சிக்கு வந்து சேர்ந்து திறந்திருந்த அந்த சிறு கதவை மூடுவதற்கு எத்தனித்த போதுதான் அதை கவனித்தார். தண்ணீரின் மேல்மட்டத்தில் மிதப்பது ஏதோ துணி போல இல்லை? உடம்பை நன்றாக இயக்கி திறப்பு வழியாக தண்ணீர் தொட்டிக்குள் பார்த்தார். மோட்டாரின் இயக்கத்தால் தொட்டிக்குள் சலசலவென்று தண்ணீர் கொட்டி களைத்து கொண்டிருந்தாலும் ஒரு பெண் பிணமாக மிதந்து கொண்டிருப்பதை அவரால் தெளிவாக பார்க்க முடிந்தது.
கடவுளே, இது என்ன விபரீதம்? தன் நெஞ்சை பிடித்து கொண்டார் சிவராமன். அத்தியாயம் 3. போலீஸ் ஜீப்பில் இருந்து முதலில் இன்ஸ்பெக்டர் அறிவொளி இறங்கினார். அவரை தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் தயாளன் இறங்கினார். கான்ஸ்டபிள்கள் இறங்கி கையில் இருந்த லத்தி கம்பை சுழற்றி புது தோட்டத்தின் வாசலில் பெரிய கூட்டமாக திரண்டிருந்த மக்களை விலகி போக சொன்னார்கள். சிவராமன் தானாக முன்வந்து ஏற துவங்கினார். நான் தான் இந்த பூங்காவுக்கு பொறுப்பாளர். தண்ணி தொட்டியில மிதக்கிற பொணத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் செஞ்சது நான் தான். உடனே நான் வெளியில வந்து கதவை மூடிட்டேன். வேற யாரும் உள்ள போகல என்றார். எத்தனை மணிக்கு நீங்க பிணத்தை பார்த்தீங்க? இப்பதான், அரை மணி நேரம் இருக்கும். ஆனா பொண்ணா? பொண்ணு. நீங்க மட்டும் உள்ள வாங்க. யோ, வேற யாரையும் உள்ள விட்டுடாத என்ற அறிவொளி. இந்த கதவை ராத்திரி பூட்டுறதில்லையா? பூட்டுறதுதான் சார். ஒரு காவல்காரன் கூட உண்டு. எங்க அவன்? உடம்புக்கு முடியலன்னு 3 நாளா லீவு. காலையில மோட்டார் போடணும். அதுக்காக நான் வந்தேன். இந்த பூட்டு திறந்தே இருந்துச்சு. மோட்டாரை திருடிக்கிட்டு போயிட்டானுங்களோன்னு உள்ள வந்து பார்த்தேன். மோட்டார் இருந்துச்சு. அதை போட்டுட்டு தொட்டியை பார்த்தா மேலே மூடி திறந்து கிடந்துச்சு. என்னடா மூடி திறந்து கிடக்குதேன்னு மேலே ஏறி பார்த்தா பொணம் மிதக்குது. தயாளன் என்றார் அறிவொளி. சொல்லுங்க சார். இந்த பூட்டை கைப்படாம கைக்குட்டையில சுத்தி எடுத்துக்கங்க. கொலைகாரனோட கைரேகை இருக்கலாம். எடுத்துக்கிறேன். ஆனா ஒரு சந்தேகம் கேட்கறதுக்கு நீங்க அனுமதிச்சு மன்னிக்கணும். இல்லைன்னா மன்னிச்சு அனுமதிக்கணும். என்ன சொல்றீங்க? தெளிவா சொல்லுங்க. தெரியாத விவரங்களை தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்பவுமே கூச்சப்படக்கூடாது. நமக்கு வந்த தகவல் என்ன சார்? ஒரு பூங்காவோட தண்ணி தொட்டியில ஒரு பொணம் மிதக்குது. அவ்வளவுதானே. எதை வச்சு நீங்க கொலைன்னு சொல்றீங்க? அந்த பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்திருந்தாலும் பொணமா தானே மிதப்பா? அறிவொளிக்கு காதோரங்கள் சூடாயின. இந்த தயாளன் சரியான விஷமக்கார ஆசாமி. ஏதோ சந்தேகம் கேட்பது போல வாரி விட்டு விடுவார். நம்மை விட வயசானவராயிற்றே, அதிக வருடங்கள் வேலையில் இருக்கும் மூத்த அதிகாரியாயிற்றே என்கிற மரியாதையெல்லாம் கிடையாது. தயாளன், தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு நாட்டுல வேற இடமே இல்லையா? மெனக்கெட்டு பூட்டி இருக்கிற ஒரு பூங்காவை பூட்டை உடைச்சு உள்ள வந்து தண்ணி தொட்டியில போய் குதிச்சுதான் தற்கொலை செஞ்சுக்கணும்னு வேண்டுதலா? நான் மூத்த அதிகாரி, எனக்கு தெரியும். தப்பா நினைக்காதீங்க சார். தெரியாமத்தான் கேட்டேன் என்றார் வினயமாக தயாளன். முதல்ல பணத்தை பார்த்துருங்க, அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கலாமே என்ற சிவராமனை அறிவொளி முறைத்தார். எங்களுக்கு தெரியும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். நடுவுல ஆஜராக வேணாம். சரி சார். உள்ளே வந்தார்கள். தண்ணீர் தொட்டிக்கு நேர் கீழே நின்று இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு மேலே பார்த்தார். மேலே ஏறி பாருங்க தயாளன். தயாளன் தனது பூட்ஸுகளையும் காலுறைகளையும் கலற்றிவிட்டு இரும்பு ஏணியில் ஏறி வந்து தண்ணீர் தொட்டிக்குள் பார்த்தார். இருக்கு சார். என்ன என்றார் கீழிருந்து அறிவொளி. பொணம் இருக்கு சார். தகவல் வந்து நாம போய் சேர்றதுக்குள்ள சில சமயம் பொணத்தை அப்புறப்படுத்திடுவாங்க. விளக்கம் எல்லாம் வேணாம். பொணத்தை முதல்ல கீழே கொண்டு வரணும். 2 கான்ஸ்டபிள்கள் சட்டை பேண்ட் எல்லாம் கலற்றி போட்டுவிட்டு ஏறி வெகு எச்சரிக்கையாக அந்த பெண்ணின் பிணத்தை தொட்டியிலிருந்து தூக்கி கொண்டு வந்து புல் தரையில் படுக்க வைத்தார்கள். அறிவொளி பள்ளி போல சத்தம் செய்து, பாவம் சின்ன பொண்ணு என்றார். அந்த பெண் சேலை கட்டியிருந்தாள். ஆரஞ்சு நிறத்தில் ஒரு மெல்லிய சேலை, ஒற்றை பின்னல், நெற்றியில் ஒட்டும் பொட்டு, புருவங்களை மழித்து சீர்படுத்தி இருந்தாள். உதடுகளில் கலைந்து போன உதட்டு சாயத்தின் தடயம் இருந்தது. சிவந்த நிறம். நாகரிகமான இளம்பெண். கழுத்தில் ஒரு தங்க சங்கிலி. காதுகளில் சேலை நிறத்துக்கு பொருத்தமாக பிளாஸ்டிக் தோடுகள், பிளாஸ்டிக் வளையல்கள். உதடுகளை மீறி லேசாக நாக்கு வெளிவாங்கி இருந்தது. மண்டியிட்டு அமர்ந்து தன் கைக்குட்டையால் சிவந்த கழுத்தில் இருந்த நீரை துடைத்து பார்த்தார் அறிவொளி. கழுத்து நெரிக்கப்பட்டிருப்பதற்கான அழுத்தமான விரல் பதிவுகள் தெரிந்தன. தயாளன், பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு சார் என்றார் தயாளன். இந்த பொண்ணு தானாவே தன் கழுத்தை நெரிச்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிணம் மேலே ஏறி போய் தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்துருச்சுன்னு நீங்க சொல்வீங்களா தயாளன்? சார், நான் ஒன்றும் முட்டாள் இல்ல. பிணத்தை பார்க்காம கொலைன்னு நீங்க அவசரப்பட்டு சொன்னதால சந்தேகம் கேட்டேன். என் பேர் என்ன? அறிவொளி. என் சர்வீஸ் என்ன? பிணத்தை பார்க்காம சூழ்நிலைகளை வச்சே கொலை நடந்திருக்கிறத என்னால கண்டுபிடிக்க முடியும். என் அளவுக்கு நீங்க வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சரி சார் என்றார் தயாளன், முகத்தை என்று வைத்துக்கொண்டு. தயாளன் அந்த பெண்ணின் பிணத்தை மீண்டும் பார்த்தார். கால்களில் புதிதாக வெள்ளி கொலுசுகள் இருந்தன. அவை ரொம்ப புதுசாக பளபளப்பு மாறாமல் இருந்தன. இடுப்பில் ஒரு கைக்குட்டை செருகப்பட்டு அது பாதி வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது. உடைகள் எந்த இடத்திலும் கிழிந்திருக்கவில்லை. ரவிக்கையின் அத்தனை ஊக்குகளும் பொருத்தப்பட்டிருந்தன. விரலில் ஒரு வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தாள். கூந்தலில் காய்ந்து போன மல்லிகை சரம். லட்சணமான முகம். 20 வயதுதான் இருக்கும். நாகரிகமானவள். வேலைக்கு போகிறவளாக இருக்கலாம். நடுத்தர வர்க்கமாக இருக்கலாம். கொலை எத்தனை மணிக்கு நடந்திருக்கலாம் என்றார் அறிவொளி.
சிவராமன் ஓரடி முன்னால் வந்தார். நிச்சயமா ராத்திரி 8 மணிக்கு மேலதான் நடந்திருக்கு சார். நான் உங்களையா கேட்டேன்? ஆமா, எதை வச்சு சொல்றீங்க? தோட்டக்காரன் பரிசுத்தம் 8 மணிக்கு பூங்காவை பூட்டிட்டு என் வீட்டுக்கு வந்து சாவியை ஒப்படைச்சிட்டு அவன் வீட்டுக்கு போனானே, அதுக்கப்புறம் தானே பூட்டை திறந்து யாரும் உள்ள வந்திருக்க முடியும் என்றார் சிவராமன். உள்ள வந்ததை நீங்க பாத்தீங்களா சார்? இல்ல. அப்ப கொஞ்சம் சும்மா இருங்க. இந்த பொண்ணை கொலை செய்துட்டு பிணமா எடுத்துட்டு வந்து மெனக்கட்டு இந்த பூங்காவோட தண்ணி தொட்டியில அவன் போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? இங்க வந்துதான் கொலை செய்தான்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா என்றார் அறிவொளி. சொல்ல முடியும் சார் என்றார் தயாளன். எப்படி? பிரேத பரிசோதனையில இந்த பெண்ணோட உயிர் எத்தனை மணிக்கு பிரிஞ்சுதுன்னு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. இறந்த நேரம் 8 மணிக்கு அப்புறமா இருந்தா கொலை பூங்காவுக்கு உள்ள நடந்ததா அர்த்தம். 8 மணிக்கு முந்தின நேரமா இருந்தா அவன் ஏற்கனவே கொலை செஞ்சு பிணத்தை இங்கே கொண்டு வந்ததா அர்த்தம். விக்ரமாதித்தனின் சரியான பதிலால் அவன் மௌனம் கலைந்து வேதாளம் அவனிடம் இருந்து விடுபட்டு புளிய மரத்தில் ஏறிக்கொள்வது போல தயாளனின் இந்த சரியான பதிலால் அறிவொளியிடம் இருந்து பொறுமையும் நிதானமும் காற்றில் பறந்தன. யோ, உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு தெரியாதா? உங்க ஒருத்தருக்கு தான் எல்லா விபரமும் தெரியுமா? உம்மை விட ஒரு நட்சத்திரம் அதிகமா காக்கி சட்டையில குத்தி வச்சிருக்கேன். அதை மறந்துட வேணாம். எகத்தாளம் இல்லாம பேச கத்துக்கங்க என்று படபடத்தார் அறிவொளி. தயாளன் உடனே அங்கிருந்து வேகமாக விலக முனைய, எங்க போறீங்க? கத்துக்கிட்டு வர சொன்னீங்களே. தலை வேதனையா உம்மோட? இங்க 1000 வேலை இருக்கு. அதையெல்லாம் யார் பாக்குறது? நில்லுங்க. இப்போ முதல் காரியம் கொலை செஞ்சவனை கண்டுபிடிக்கணும். இல்ல சார், அதை விட முக்கியமான காரியம் இருக்கு. வேணாம், நான் சொன்னா எகத்தாளம் ஆதித்தாளம்னு எதையாவது சொல்லுவீங்க. காதுகிட்ட வந்து மெதுவா சொல்லுங்க, பரவாயில்ல. தயாளன் அறிவொளி அருகில் வந்து குறைந்த குரலில், இப்ப முதல் காரியம் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது இல்ல சார், கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் சார் என்றார். ஆமா, அது ரொம்ப முக்கியம் இல்ல? ஏன்பா, தண்ணி தொட்டிக்குள்ள பிணம் மட்டும்தான் கிடந்துச்சா? கைப்பை மாதிரி ஏதாவது கிடக்குதான்னு நல்லா பாத்துருங்க என்றார் ஈரமாக நின்ற கான்ஸ்டபிள்களை பார்த்து. பார்த்துட்டோம் சார். இந்த பொண்ணு தலையில வச்சிருந்த ஹேர்பின் ஒன்றை தவிர வேற எதுவும் கிடைக்கல. தயாளன் பிணத்தின் அருகில் மடங்கி அமர்ந்து அதன் வயிற்றில் செருகியிருந்த கைக்குட்டையை எடுத்து முதலில் ஈரம் பிழிந்தார். பிறகு உதறினார். அதன் மூலைகளில் ஏதாவது பூத்தையலாக ஆங்கில எழுத்துக்கள் இருக்கிறதா என்று பார்த்தார். அப்படி எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் JH-19 என்று சலவை குறி இருந்தது. சார், இத பாருங்க என்று அந்த சலவை குறியை அறிவொளியிடம் காட்டினார் தயாளன். JH-19னா என்ன அர்த்தம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜேங்கிறது இவளோட அப்பா பேரோட முதல் எழுத்து, ஹெச்ங்கிறது இவளோட பேரோட முதல் எழுத்து. 19 அது இவளோட வயசா இருக்குமோ? தயாளன் புன்னகைத்து, அப்படி இல்லை சார். நீங்க மாத வாடகை அறைகள்ல தங்கி இருக்கீங்களா? இல்ல, நான் தங்கி இருக்கேன். கோவையில ராஜா லாட்ஜ்னு ஒரு மாத வாடகை லாட்ஜில் 38ஆம் அறையில நான் தங்கி இருந்தேன். அப்போ நான் சலவைக்கு போடும் துணிகள்ல RL 38ன்னு தான் சலவை குறி போடுவாங்க. அந்த மாதிரி இங்க 19ங்கிறது இந்த பொண்ணு தங்கி இருந்த அறையோட எண்ணாதான் இருக்கணும். நான் நினைச்சேன், நீங்க சொல்லிட்டீங்க என்றார் அறிவொளி. இப்ப எனக்கு ஹெச்சுக்கு அர்த்தம் தெரியுது. ஹாஸ்டல், அதோட முதல் எழுத்து ஹெச். ஜேன்னா என்ன அர்த்தம்? விசாரிக்கணும் சார். சென்னையில பெண்கள் தங்குற ஹாஸ்டல்கள் எத்தனை இருக்கு, அதோட பெயர்கள் என்னென்னு விசாரிக்கணும். JH எழுத்துக்களுக்கு அர்த்தம் கொடுக்கற பெயர் கிடைக்குதான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த விடுதியில 19ஆம் எண் அறையில தங்கி இருந்த பெண்ணை காணாம தேடிக்கிட்டு இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணும். ஆமாம்னு சொன்னா நம்ம யுகம் சரின்னு அர்த்தம். கழுத்துல தங்கச்சங்கிலி அப்படியே இருக்கு. அதனால இந்த கொலை பணத்துக்காக நடக்கல என்றார் அறிவொளி. உடைகள் களையல, நகைக்கீரல்கள் எதுவும் இல்ல. பிளாஸ்டிக் வளையல்கள் 2 கையிலையும் எட்டி எட்டி இருக்கு, உடையாம இருக்கு. அதனால கற்பழிப்பு முயற்சி எதுவும் நடந்த மாதிரி தெரியல என்றார் தயாளன். கழுத்துல தாலி இல்ல, கன்னி பொண்ணுதான். அது சொல்ல முடியாது சார். கல்யாணமாகாத பொண்ணுன்னு வேணும்னா சொல்லலாம். விஷமமான ஆளியா நீங்க? நான் சொன்னதுல தப்பில்லையே. இல்ல, எதுவும் இல்ல. நான் என்ன செய்யறேன், இந்த பூங்காவுக்கு எதிரில் பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல வசிக்கிறவங்களையெல்லாம் வரவழைச்சு இந்த பொண்ணோட ஒருத்தன் பூங்காவுக்குள்ள நுழைஞ்சத யாராவது பாத்தீங்களான்னு விசாரிக்கிறேன். நீங்க ஸ்டேஷனுக்கு போய் ஆம்புலன்ஸ் வரவழைக்க ஏற்பாடு செய்யுங்க. மோப்பனாயும் வந்துடட்டும். நம்ம ஏரியா டிசிக்கு தகவல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே வரட்டுமா? அவசியம் இல்லை. நீங்க பொண்ணுங்க தங்குற ஹாஸ்டல்கள் பற்றி விவரம் சேகரிங்க. அந்த ஜே ஹாஸ்டலை கண்டுபிடிங்க. நான் பிணத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு நாய் வந்துட்டு போனதும் ஸ்டேஷனுக்கு வரேன் என்றார் அறிவொளி. தன்னை ஏன் விரட்டுகிறார் என்பது தயாளனுக்கு புரிந்தது. நிச்சயமாக சற்று நேரத்தில் இங்கே உதவி கமிஷனர் வருவார். அவருக்கு முன்னால் இவரது அறிவை நான் மட்டம் தட்டி விடுவேன் என்று பயம். தவிர நான் இல்லாவிட்டால் உயர் அதிகாரிகளிடம்
இன்னும் சுதந்திரமாக குழையலாம். தயாளன் புன்னகையோடு சரி என்று புறப்பட்டார். சார் என்றார் சிவராமன். எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வரலாமா? உங்க விலாசம் சொல்லுங்க என்று தன் சிறிய நோட்டில் குறித்து கொண்டு சீக்கிரம் வந்துருங்க, உங்களை நிறைய விசாரிக்கணும் என்றார் அறிவொளி. சிவராமன் விலகி நடந்து சப் இன்ஸ்பெக்டர் தயாளனுக்கு இணையாக நடந்து, சார் உங்களை பார்த்தா ரொம்ப விபரமானவரா தெரியுறீங்க. இன்ஸ்பெக்டர் மேல எனக்கு நம்பிக்கை வரல. செத்து போயிருக்கிறது வாழ வேண்டிய ஒரு சின்ன பொண்ணு. நடந்திருக்கிறது ஒரு பெரிய அநியாயம். இந்த தப்பை யார் செஞ்சிருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம ஓயாதீங்க. இதுல என்னோட முழு ஒத்துழைப்பும் உண்டு. பக்கத்துல நேரு நற்பணி மன்றம்னு 30 இளைஞர்களை வச்சுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதிகமான நேரம் அங்கதான் இருப்பேன். தேவைப்பட்டா என்ன தொடர்பு கொள்ளலாம் என்றான். தயாளன் புன்னகைத்து, பொதுவா எங்க தலை தெரிஞ்சாலே விசாரிச்சா பதில் சொல்லணுமேனு பதுங்கி ஓடிடுவாங்க. நீங்க ஒத்துழைக்கிறேன்னு சொல்றது ஆச்சரியமா இருக்கு, அதுவும் இந்த வயசுல என்றார். மனசுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறவன்னா, சொசைட்டிக்கு ஏதாச்சும் உருப்படியா செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு எண்ணம் உள்ளவன். இந்த பூங்காவை நான் தான் மெனக்கட்டு பல பேர்கிட்ட அன்பளிப்பு கேட்டு கிட்ட இருந்து சீர்படுத்தி நிர்வகிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா, ரொம்ப மகிழ்ச்சி என்று பூங்காவுக்கு வெளியே வந்த தயாளன் பூங்காவின் பெயர் பலகையை பார்த்து, புது தோட்டம், நல்ல பேர். இப்போ இந்த கொலையால புதிர் தோட்டம் ஆயிடுச்சு. தேவைப்பட்டா உங்களை தொடர்பு கொள்றேன் என்று சொல்லிவிட்டு ஜீப்பில் ஏறினார் தயாளன். அத்தியாயம் 4. தயாளன் ஸ்டேஷனுக்கு வந்து அறிவொளி சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து முடித்துவிட்டு மோட்டார் பைக்கை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். வெங்கடரத்தினம் நகரில் கஸ்தூரிபா பெண்கள் விடுதி என்கிற பெயர் பலகை பார்த்த நினைவு இருந்தது. நேராக அங்கே வந்துவிட்டார். அதன் பொறுப்பாளர் பெண்மணி போலீஸ் உடையை பார்த்ததும் மரியாதை கொடுத்து வரவேற்று உட்கார சொல்லி, என்ன விஷயம் சார் என்றாள். சென்னையில பெண்களுக்காக இருக்கிற எல்லா தங்கும் விடுதிகளோட முகவரிகளும் எனக்கு தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்குமா என்றார் தயாளன். எனக்கு தொடர்பு உள்ள 10-15 விடுதிகளோட முகவரிகள் தான் எனக்கு தெரியும். எல்லா விடுதிகளோட பெயர்களும் தெரியாதே. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச விடுதிகளோட பெயர்களை மட்டும் சொல்லுங்க. சாரதா விடுதி, பவானி அறக்கட்டளை விடுதி, லூர்து மேரி இல்லம் என்று அந்த பெண் தனது டைரியை பார்த்து சொல்லிக்கொண்டே வந்ததில் ஜே என்கிற எழுத்தில் தொடங்குகிற பெயரே இல்லை. நன்றி, இந்த விலாசங்கள் எல்லாம் கொடுங்க, காமிங்க, நானே எழுதிக்கிறேன். அவரை பார்த்து பார்த்து எழுதி கொண்டார். எழுந்து கொண்டார். அந்த விலாசங்களில் இதே அடையாறில் இருக்கும் மற்றொரு லூர்திமேரி இல்லத்தை நோக்கி பெசன் நகரில் பைக்கை விரட்டினார். அங்கே வந்து அங்கிருந்த பொறுப்பாளரிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட பின் தான் குறித்து வைத்திருந்த விலாசங்களை எல்லாம் காட்டி, இதில் இல்லாத பெண்கள் விடுதி ஏதாவது உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள் என்றார். இருக்கே, ஜானகி தேவி ஹாஸ்டல் என்று பதில் வந்ததும் புருவம் உயர்த்தி பிரகாசமானார் தயாளன். ஜானகி தேவி ஹாஸ்டலை சுருக்கினால் ஜேஹெச். எங்கே இருக்கு? புரசைவாக்கத்துல இருக்கு. எனக்கு முழு விலாசம் வேணுமே, தரேன். எழுதி வாங்கி கொண்டு 2 முறை நன்றி சொல்லிவிட்டு புறப்பட்டார். பைக்கை சீற்றத்துடன் கிளப்பி புரசைவாக்கத்திற்கு விரைந்தார். அந்த ஜானகி தேவி ஹாஸ்டல் புரசைவாக்கம் நெடுஞ்சாலையில் இருந்து பிரிகின்ற ஒரு சாலையில் சட்டக்கல்லூரி விடுதியெல்லாம் தாண்டி வாகன போக்குவரத்து குறைந்த குடியிருப்பு தெருவில் தனி கட்டிடமாக இருந்தது. புதிய கட்டிடமாக இருந்தது. காம்பவுண்ட் சுவர் இருந்தது. கேட் இருந்தது. காவல்காரன் இருந்தான். 3 மாடி கட்டிடத்தில் மேலே ஜானகி தேவி ஹாஸ்டல் என்று எனாமல் பெயர் பலகை மாட்டப்பட்டிருந்தது. தயாளன் பைக்கை இரும்பு கேட் முன்னால் நிறுத்தி கால்களை ஊன்றியதும் நாற்காலியில் அமர்ந்திருந்த காவல்காரன் எழுந்து கொண்டான். அவரை நோக்கி வந்தான். வணக்கம் சார், என்ன வேணும்? உன் பேர் என்ன? சகாதேவன். நேத்து ராத்திரி நீதான் காவலா இருந்தியா? ஆமா சார். விடுதியில ஏதாச்சும் பிரச்சனையா நேத்து? இல்லையே சார். நிஜமா சொல்லு. நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லை சார். வார்டன் இருக்காங்களா? உள்ளார ஆஃபீஸ் ரூம்ல இருக்காங்க சார். இந்த விடுதியில மொத்தம் எத்தனை அறைகள் இருக்கு? 80 இருக்கு சார். ஒரு அறையில எத்தனை பெண்கள் தங்கி இருக்காங்க? எல்லாம் சின்ன சின்ன அறைகள் சார். சில அறையில 2 பேர் தங்கி இருக்காங்க. சில அறையில தனியா தங்கி இருக்காங்க. எல்லாரும் வேலைக்கு போற பொண்ணுங்களா? பெரும்பாலும் அப்படித்தான் சார். சில பேர் PhDன்னு சொல்லுவாங்களே, அது படிக்கிறவங்களும் உண்டு. நீ எத்தனை வருஷமா இங்க வேலை பார்க்குற? 6 வருஷமா சார். அப்படின்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 19ஆம் எண் அறையில தங்கி இருக்கிறது யாரு? 19ஆ சார் என்று சற்றே யோசித்த அவன், அகல்யா சார் என்றான். அகல்யாவா? அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல சார், கல்யாணமாகாத பொண்ணு. படிக்கிற பொண்ணா வேலை பார்க்குற பொண்ணா? வேலை பார்க்குது சார். எங்க? மந்தைவெளியில ராகவா சிட்பண்ட்ஸ் இருக்குதுல்ல, அங்க வேலை பார்க்குது. மந்தைவெளியில வேலை பார்த்துக்கிட்டு எதுக்காக புரசைவாக்கத்துல தங்கணும்? அங்க இருக்கிற விடுதிகள்ல இடம் கிடைக்கலன்னு சொன்னாங்க. 19ஆம் எண் அறையில நீ சொல்ற அகல்யா மட்டும்தான் தங்கி இருக்குதா? ஆமா சார். அந்த அகல்யாவை நான் சந்திக்கணும். உள்ள விருந்தாளிங்க வந்து சந்திக்கிறதுக்கு தனி அறை இருக்கு, அங்க வந்து உட்காருங்க.
அகல்யா அறையில இருந்தா நான் போய் கூட்டிட்டு வரேன் என்று அவன் கதவை திறந்து விட்டான். தயாளன் மோட்டார் பைக்கை ஓரமாக நிறுத்திவிட்டு பேண்டின் 2 பாக்கெட்டுகளுக்குள்ளும் கைகளை நுழைத்து கொண்டு அவன் பின்னால் நடந்தார். நெட்டிலிங்க மரங்கள் சுவரோரமாக உயரமாக வளர்ந்திருந்தன. செம்பருத்தி, நந்தியாவட்டை செடிகளில் பூக்கள் நிறைய இருந்தன. மண் தொட்டிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. அவற்றில் குரோட்டன்ஸ் செடிகள். சந்திப்பு அறை நீளமாக சுத்தமாக சந்தன ஊதுபத்தியின் மணத்துடன் இருந்தது. தரையில் கயிற்றால் ஆன வானக்கம்பளம் விரிக்கப்பட்டு நிறைய மூங்கில் நாற்காலிகள் போடப்பட்டிருந்தன. சுவர்களில் நவீன சித்திரங்கள் மாட்டப்பட்டிருந்தன. உட்காருங்க சார், நான் போய் கூட்டிட்டு வரேன். உங்களுக்கு அகல்யா சொந்தமா? இல்ல, விசாரிக்க வேண்டியிருக்கு. வார்டன் அறை எங்க இருக்கு? அதோ என்று அருகில் காட்டினான். சரி, நீ போய் அகல்யாவை கூட்டிட்டு வா. அவன் போனதும் அங்கே குள்ள மேஜை மேல் இருந்த நிறைய பத்திரிகைகளின் தலைப்புகளை மட்டும் பார்த்தார். சுவர் கடிகாரத்தில் மணி 9:35 என்று காட்டியது. தன் கை கடிகாரத்தை பார்த்தார். அதில் மணி 9:25 காட்டியது. சுவர் கடிகாரம் 10 நிமிடங்கள் வேகமாக ஓடுகிறது என்று நினைத்து கொண்டார். என் யூகப்படி அந்த கைக்குட்டையில் இருந்த JH-19க்கு ஜானகி தேவி ஹாஸ்டல் அறை எண் 19 என்பதுதான் சரியான அர்த்தமாக இருந்தால், இந்த காவல்காரன் முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு அகல்யாவை நேற்று இரவு முழுக்க காணவில்லை சார் என்கிற அதிர்ச்சியான தகவலோடு தான் வரப்போகிறான். தயாளன் அங்கே இருந்த சாம்பல் தட்டும் கிண்ணத்தை பார்த்தார். சிகரெட்டு பிடிக்க அது மௌனமாக அனுமதி வழங்குவது போல இருக்கவே ஒன்றை எடுத்து பற்ற வைத்தார். கண்ணாடி ஜன்னலுக்கு வெளியே ஹாஸ்டல் கட்டிடத்தில் இருந்த பெண்கள் 2 பேராக தனியாக வெளிவாசல் நோக்கி வேலைக்கு புறப்படும் தோதில் நடந்து கொண்டிருந்தார்கள். சகாதேவனும் ஒரு உயரமான பெண்ணும் அந்த அறையை நோக்கி வந்தார்கள். அந்த பெண்ணை பார்த்ததுமே அவள் மலையாளி என்பது தெரிந்தது. ஈரமான கூந்தலை முடிச்சிட்டு நெற்றியில் மெல்லிய சந்தனக்கீற்று வைத்து கொலுசு சத்தத்தோடு வந்து, வணக்கம் சார், என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க என்று எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள். லேசான அதிர்ச்சியோடு அகல்யா என்றார். ஆமா, நான் தான் அகல்யா. நீங்க தான் 19ஆம் என் அறையில தங்கியிருக்கீங்களா? ஆமா சார். தயாளனுக்கு குழப்பமாகிவிட்டது. தன் யூகம் தவறாக போய்விட்டதோ? JH-19 என்றால் அதற்கு வேறு ஏதோ அர்த்தம் இருக்குமோ? தயாளனுக்கு சட்டென்று அந்த மின்னல் சிந்தனை ஏற்பட்டது. ஒருவேளை இப்படி இருக்கலாமோ? அகல்யா, நேத்து உங்க தோழிங்க யாருக்காவது உங்களோட கைக்குட்டைய உபயோகிக்க கொடுத்தீங்களா என்றார். அப்படி எதுவும் என்றவள், ஆமா சார், சுபத்ரா நேத்து என் அறைக்கு வந்தா. வெளியில புறப்படுற அவசரத்துல இருந்தா. அவ கட்டியிருந்த ஆரஞ்சு நிற சேலைக்கு பொருத்தமா அதே நேரத்துல என்கிட்ட கைக்குட்டை இருக்குமான்னு கேட்டா. எடுத்து கொடுத்தேன். என்ன சார் விஷயம்? முகம் மலர்ந்த தயாளன், சொல்றேன். யார் அந்த தோழி? சொன்னேனே, சுபத்ரான்னு. 27ஆம் என் அறையில தங்கி இருக்கிற பொண்ணு. உங்களுக்கு நெருக்கமான தோழியா? ஓரளவுக்கு நெருக்கம். சுபத்ரா நேத்து எங்க போறதா சொல்லிட்டு போனா? வெளியில போறேன்னு மட்டும்தான் சொன்னா. உன் ஆள் கூட போறியான்னு கேட்டு கண்ணடிச்சேன். ஆமான்னு உற்சாகமா சொல்லிட்டு போனா. அப்படின்னா சுபத்ரா காதலிக்கிறாளா? ஆமா. அவளோட காதலன் யாரு? தெரியாது சார். அவர் பேர் கூட சொன்னதில்ல. 1 வாரத்துக்கு முன்னாடி காலில் புது வெள்ளி கொலுசு போட்டிருந்தா. வாங்கினியான்னு கேட்டேன். இல்லைன்னா. பின்ன யார் கொடுத்ததுன்னு கேட்டேன். என் பிறந்த நாளுக்காக பரிசா கொடுக்கப்பட்டதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான். யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்டேன். ஆமா, ஒரு நாள் சாவகாசமா விபரம் சொல்றேன்னு சொன்னான். ஏதாச்சும் பிரச்சனையா சார்? நேத்து சுபத்ரா உங்ககிட்ட கைக்குட்டை வாங்கிட்டு புறப்பட்டப்போ எத்தனை மணி இருக்கும்? மாலை 5 மணி இருக்கும். இன்னைக்கு காலையில சுபத்ராவை சந்திச்சிங்களா? இல்ல, அவளுக்கு நேத்து ராத்திரி நைட் டியூட்டி. ராத்திரி 10 மணிலேருந்து காலை 8 மணி வரைக்கும் தன் காதலனை சந்திச்சுட்டு வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லி புறப்பட்டு போனான். இப்ப வர நேரம்தான். சுபத்ரா எங்க வேலை பார்த்தா? பூந்தமல்லி நெடுஞ்சாலையில கௌதம் மருத்துவமனைன்னு ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குதே, தெரியுமா? அங்கதான். அங்கே என்ன வேலை? நர்ஸு. அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சா சார்? எனக்கு பதட்டமா இருக்கு. விபத்து எதுவும் நடந்திருக்கா? எதுக்காக இவ்வளவு தூரம் விசாரிக்கிறீங்க? ஆரஞ்சு நிற சேலை, உங்க கைக்குட்டை, புது கொலுசு, இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப இறந்து போனது சுபத்ராவா தான் இருக்கணும். சுபத்ராவோட புகைப்படம் பார்த்துட்டா உறுதியா சொல்லிடுவேன். என்ன, சுபத்ரா இறந்துட்டாளா? எப்படி? பதறினாள் அகல்யா. அடையாறுல புது தோட்டம்னு ஒரு பூங்கா. அங்குள்ள தண்ணி தொட்டியில ஒரு பொண்ணோட பிணம் மிதக்கிறதா தகவல் வந்து நாங்க போய் பார்த்தோம். நீங்க சொன்ன ஆரஞ்சு நிற சேலை, புது கொலுசு, இடுப்புல கைக்குட்டை, அதுல JH-19ன்னு சலவைக்குறி இருந்தது. அதை வச்சு விசாரிச்சுக்கிட்டு இங்க வந்தேன். கடவுளே, சுபத்ரா எப்படி இருந்தா? நேத்து ரொம்ப மகிழ்ச்சியா தானே தன்னோட காதலனை சந்திக்க புறப்பட்டு போனா. கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கு. ஐயோ! அகல்யாவின் விழிகள் வெளியே வந்துவிடும் அளவுக்கு விரிந்தன. சுபத்ராவோட புகைப்படம் எனக்கு கிடைக்குமா? வார்டனோட அலுவலகத்துல இருக்கும். அவளோட விண்ணப்பத்தோட இணைக்கப்பட்டிருக்கிற புகைப்படத்தை நீங்க பார்க்கலாம். வாங்க சார். இறந்து போனது சுபத்ரா இல்லைன்னு நீங்க சொல்லிட்டா
நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். வாங்க பார்க்கலாம். தயாளனும் அகல்யாவும் வார்டனின் அறைக்கு வந்தார்கள். கொண்டை போட்ட சற்றே குண்டாக இருந்த சாரதா என்கிற வார்டன் பெண்மணியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு சுருக்கமாக விவரங்களை சொன்னதும் சாரதா பதறிப்போய் அவசரமாக பெண்களின் விண்ணப்ப படிவங்கள் இருந்த கோப்பினை எடுத்து காகிதமாய் புரட்டி நிறுத்தி, இவளா பாருங்க. வாங்கி பார்த்த தயாளன் அகல்யாவிடம் திரும்பி, மன்னிக்கணும், உங்களுக்கு நல்ல பதில் சொல்ல முடியல. கொலை செய்யப்பட்டிருக்கிறது உங்க தோழி சுபத்ராதான் என்றார். அகல்யாவும் வார்டனும் விக்கித்து போனார்கள். அத்தியாயம் 5. உங்கள் தொலைபேசியை உபயோகிக்கலாமா என்று அனுமதி பெற்று ஸ்டேஷனுக்கு தொடர்பு கொண்டார் தயாளன். நான் இன்ஸ்பெக்டர் அறிவொளி பேசுறேன் என்றது மறுமுனை. வந்துட்டீங்களா சார்? அங்கே என்னாச்சு? நீங்க யார் சார் பேசுறது? தயாளன் சார். 1000 தடவை போன்ல பேசியிருக்கோம். என் குரல் புரியலையா உங்களுக்கு? சிம்மக்குரலோன் சிவாஜி கணேசன்னு நினைப்பா உங்களுக்கு? தகரத்துல ஆணி வச்சு இழுக்கிற மாதிரி ஒரு குரல். இதை நான் நினைவு வச்சுக்கணுமா? எதுக்காக போன் செஞ்சீங்க? சௌக்கியமா இருக்கீங்களான்னு விசாரிக்கத்தான். எடக்கு பிடிச்ச ஆளா இருக்கீங்களே. பின்ன என்ன சார், அலைஞ்சு திரிஞ்சு கொலை செய்யப்பட்ட பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த தகவலை சொல்லலாம்னு போன் செஞ்சா அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்களே. உதவி கமிஷனர் இது பொண்ணு சம்பந்தப்பட்ட குற்றமா இருக்கிறதால பத்திரிகைகள்ல பெரிய விஷயமாக்கி எழுதுவாங்க. அதனால 2 நாளைக்குள்ள கொலைகாரனை கண்டுபிடிச்சு கைது செஞ்சிடுங்கன்னு விரட்டிட்டு போனாரு. அந்த மனநிலையில இருந்தேன். நீங்க கில்லாடி சார், கண்டுபிடிச்சிருவீங்கன்னு தெரியும். பொண்ணு யாரு? அவர் குரலில் குழைவு வந்துவிட்டது. சொல்றேன், அங்கே விசாரணையில புது தகவல்கள் எதுவும் தெரிஞ்சுதா? அதை சொல்லுங்க முதல்ல. நாய் வந்ததுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பூங்கா வாசல்ல கொஞ்ச தூரம் ஓடி நின்னுடுச்சு. அவங்க 2 பேரும் ஆட்டோ அல்லது கார்ல வந்திருக்கலாம்னு யூகம் செய்யலாம். அக்கம் பக்கத்து ஆசாமிகள் கிட்ட விசாரிச்சப்ப யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. பிணத்தை ராயப்பேட்டை அரசாங்க மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டேன். தடயம் தேடுற குழு வந்து பார்த்துட்டு போனாங்க. நீங்க சொல்லுங்க. கொலை செய்யப்பட்ட பொண்ணு பேரு சுபத்ரா, 20 வயசு. ஒரு மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்த பொண்ணு. புரசைவாக்கத்துல ஜானகி தேவி பெண்கள் விடுதியில தங்கி இருந்த பொண்ணு. நான் அங்கிருந்து தான் பேசுறேன். வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா? சுபத்ராவுக்கு சொந்த ஊர் வேதாரண்யம். அப்பா அம்மா இல்ல, ஒரு அண்ணன் மட்டும்தான். அவருக்கு தகவல் அனுப்பிட்டேன். சுபத்ரா யாரையோ காதலிக்கிற மாதிரி தெரியுது. அந்த காதலன் யாருன்னு தெரியல. நேத்து சாயங்காலம் தன் காதலனை சந்திக்கிறதுக்காக 5 மணிக்கு ஹாஸ்டலை விட்டு புறப்பட்டு போயிருக்கா. சரிதான். அப்ப அந்த காதலன் தான் கொலைகாரன். இருங்க சார், இப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க கூடாது. சுபத்ராவோட அறையில சோதனை போட்டீங்களா? இன்னும் இல்ல. நீங்க சொல்ற ஹாஸ்டலை நான் பார்த்துருக்கேன். 3 மாடி கட்டடம். எனக்கு இடம் தெரியும். உடனே புறப்பட்டு வரேன். அந்த அலுவலகத்திலேயே இருங்க. நான் வந்ததும் சோதனை போடலாம். சரி என்று வெறுப்புடன் தொலைபேசியை வைத்தார் தயாளன். வார்டன் சாரதா வியர்த்து போயிருந்த தன் தாடையை கைக்குட்டை கொண்டு ஒற்றிக்கொண்டாள். சுபத்ரா இங்கே எப்ப சேர்ந்தா என்றார் தயாளன். 2 வருஷமாச்சு. சுபத்ரா யாரையாவது காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ரொம்ப நல்ல பொண்ணு. யாரோடவும் அதிகமா பேச மாட்டா. அவளுக்கு இந்த அகல்யாவும் பவானிங்கிற இன்னொரு பொண்ணும் தான் தோழிகள். யார் அந்த பவானி? சுற்றுப்புற சூழல்ல மாசுபடுகிறத தடுக்கிறது தொடர்பா ஆராய்ச்சி செஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மாணவி பவானி. 10 மணிக்கு அவ பல்கலைக்கழகத்துக்கு போயிடுவா. இருங்க, அவ இருந்தா அழைச்சிக்கிட்டு வர சொல்றேன். வார்டன் மணி அடித்து ஒரு ஆயாவை அழைத்து பவானியை அழைத்து வர சொன்னார். சில நிமிடங்களில் வந்த பவானி உலக்கைக்கு கைகால் முளைத்தது போல ஒல்லியாக, தோள்களில் எலும்பு துருத்தி கொண்டிருக்க சுடிதார் உடையில் இருந்தாள். கண்ணாடி அணிந்திருந்தாள். அவளுக்கு சுபத்ரா இறந்து போய்விட்ட அதிர்ச்சியை முதலில் கொடுத்து விட்டால் இயல்பாக பதில்கள் வராது என்பதால் தயாளன், உங்க தோழி சுபத்ரா தன் காதலனோட ஓடி போயிட்டதாகவும் அவளை கண்டுபிடிச்சு தர சொல்லியும் அவளோட அண்ணன் எங்க கிட்ட கொடுத்திருக்கிற புகாரின் பேர்ல விசாரிக்க வந்திருக்கோம். நீங்க சுபத்ராவோட நெருக்கமான தோழினாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொன்னீங்கன்னா எங்களுக்கு உதவியா இருக்கும் என்றார். என்னது, சுபத்ராவாவது ஓடி போறதாவது? அப்படியெல்லாம் அவ செய்ய மாட்டாளே. 4 நாளைக்கு முன்னாடி கூட அவளோட கல்யாணம் பற்றிய பேச்சு வந்தது. அவ யாரையோ காதலிக்கிறான்னு எனக்கு தெரியும். அதனால உன் கல்யாண கோயில்ல வச்சு திருட்டுத்தனமா நடக்குமான்னு கேட்டேன். அதுக்கு அவ எங்க அண்ணங்கிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி ஊரெல்லாம் சொல்லி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னான். அப்படிப்பட்டவ ஓடி போவாளா என்ன என்றாள் பவானி. அவ காதலன் வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். சுபத்ராவோட காதலனை நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. அவ பேர் என்ன? எங்க வேலை பாக்குறா? அதுவும் தெரியாது. அவ முழுசா சொல்லல. லேசில வெளியில விடமாட்டா. எப்ப கேட்டாலும் ஒரு நாள் விபரமா சொல்றேன்னு சொல்லுவா. அவர் புகைப்படத்தை கூட காட்டினதில்லையா? இல்ல சார். அந்த பெயர் தெரியாத முகம் தெரியாத காதலரை பற்றி உங்களுக்கு என்ன தகவல் தான் தெரியும்? அவரோட மோட்டார் பைக்ல போனேன்னு சொல்லியிருக்கா. அதனால அவர்கிட்ட பைக் இருக்கலாம். அது கூட அவர் நண்பரோட தான் இருக்கலாம். தயாளன் தன் கேள்விக்கான பதில்களை அவ்வப்போது சின்ன குறிப்புகளாக எழுதி கொண்டார். சுபத்ராவுக்கு என்னைக்கு பிறந்த நாள்? இப்பதான் 1 வாரம் முன்னாடி. இருங்க, சரியா சொல்றேன்.
செப்டம்பர் 22ஆம் தேதி பிறந்த நாளுக்கு அன்பு பரிசா அவளோட காதலன் வெள்ளி கொலுசு வாங்கி தந்ததா சொல்லி காட்டினான். காவல் ஜீப் வந்து நின்று அதிலிருந்து குளிர்கண்ணாடி அணிந்த அறிவொளி இறங்கினார். அலுவலக அறைக்குள் வந்தார். தயாளன் தான் இதுவரை விசாரித்த செய்திகளையெல்லாம் சொல்லி முடித்ததும், சுபத்ராவுக்கு ஒரு காதலன் இருக்கான், ஆனா அவன் தன்னை பத்தி யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சுபத்ரா கிட்ட சொல்லி வச்சிருக்கான். ஆக திட்டம் போட்டு காதலிச்சு திட்டம் போட்டு கொலை செஞ்சிருக்கான். மாற்று சாவியை எடுத்துக்கிட்டு வாங்க, சுபத்ராவோட அறைய திறந்து பார்க்கலாம் என்றார். என்ன சார், நீங்களா ஏதேதோ சொல்றீங்க? அவசரப்படாதீங்க. என் யூகம் எப்பவும் தப்பானதில்ல. அறிவொளியும் தயாளனும் விடுதி கட்டிடத்திற்கு வந்தார்கள். சாரதா முன்னே நடந்தாள். முதல் தளத்தில் இருந்த சுபத்ராவின் தனியறைக்கு வந்து சாரதா மாற்று சாவி போட்டு கதவை திறந்தாள். நீங்க வெளியில இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். இருவரும் உள்ளே போனார்கள். அது மிகவும் சிறிய அறை. 8 அடிக்கு 10 அடி அளவில் இருந்தது. ஒரு இரும்பு கட்டிலில் விரிக்கப்பட்ட நிலையில் மெத்தை இருந்தது. அதற்கு மேல் நிரந்தரமாக கொசுவலை கட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஒரு மரமேஜை, மர நாற்காலி, சுவரோடு ஒட்டிய இரட்டை மரக்கதவுகள் கொண்ட ஒரு அலமாரி, குறுக்கே நைலான் கயிறு கட்டி அதில் பெண் உடைகள் சீரில்லாமல் தொங்கின. மேஜை மேல் சில வார இதழ்களும் மாத்திரை மருந்துகளும் இருந்தன. மேஜைக்கு ஒரு இழுப்பறை இருந்தது. தயாளன் அதை இழுத்து பார்த்தார். வெள்ளை காகிதங்களும் சுபத்ரா வேலை பார்க்கும் மருத்துவமனை வெளியிட்ட ஒரு மலரும் சில கடிதங்களும் கிடந்தன. கடிதங்களை எடுத்து பார்த்தார். 7 கடிதங்கள். 7ம் வேதாரண்யத்தில் இருந்து சுபத்ராவின் அண்ணன் எழுதியவை. அவற்றை இவரிடம் இருந்து அறிவொளி வாங்கி கொண்டார். அலமாரியின் மரக்கதவுகளை விரிய திறக்க உள்ளே 2 பெட்டிகள் இருந்தன. பல பயணங்களின் விழுப்புண்களை கண்டிருந்த பெட்டிகள். பெட்டிகள் பூட்டப்படாமல் சும்மா மூடி வைக்கப்பட்டிருந்தன. அறிவொளி ஒரு பெட்டியை திறந்து பார்த்தார். சேலைகள், ஜாக்கெட்டுகள் என்று முழுக்க உடைகள். ஒவ்வொரு உடையாக எடுத்து உதறி பார்த்தார். மற்றொரு பெட்டியிலும் கொஞ்சம் உடைகள். பிறகு பெட்டி நிறைய விதவிதமான பிளாஸ்டிக் வளையல்களும் தோடுகளும் இருந்தன. தயாளன் ஒரு உள்பாவாடையை எடுத்து உதற அதற்குள்ளிருந்து ஒரு சின்ன டைரி கீழே விழுந்தது. ஆனால் குனிந்து அதை அவசரமாக எடுத்தவர் அறிவொளி. முதல் பக்கத்தில் சுபத்ரா என்று பெயர் எழுதப்பட்டிருந்தது. டைரியை புரட்டியதும் அதன் மேலுறைக்குள்ளிருந்து ஒரு மடக்கப்பட்ட காகிதம் எட்டி பார்த்தது. அதை வெளியில் எடுத்து பிரித்தார். வாய்விட்டு படித்தார் அறிவொளி. அன்புள்ள சுபத்ரா அவர்களுக்கு மணிமாறன் வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இந்த கடிதம் உங்களுக்கு அதிர்ச்சியை தரலாம், ஆச்சரியத்தை தரலாம். தயவு செய்து முழுக்க படித்துவிட்டு பிறகு முடிவெடுங்கள். எனக்கு சுற்றி வளைக்க விருப்பமில்லை. கொஞ்ச நாட்களாக என் மனதில் நீங்கள் அடிக்கடி வந்து போகிறீர்கள். உங்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள் ஒரு பூந்தோட்டத்து சுகந்தம் வீசுகிறது. என் நெஞ்சு அதிக வேகத்துடன் துடிக்கிறது. படுத்த அடுத்த வினாடி உறங்கி போய்விடும் நான். இப்போது புரண்டு புரண்டு தவிக்கிறேன். எனக்குள் எக்கச்சக்கமான பாதிப்புகளை ஏற்படுத்திவிட்டீர்கள். என் மாற்றங்களுக்கு பெயர்தான் காதல் என்றால் நான் உங்களை காதலிக்கிறேன் என்று வாசித்துவிட்டு, சரிதான், இந்த பயதான் என்றார் அறிவொளி. முழுக்க படிச்சிருங்க சார் என்றார் தயாளன். சுபத்ரா, இது விடலை பையனின் பெருமூச்சு இல்லை. எல்லாவற்றையும் விரிவாக யோசனை செய்த பிறகுதான் நான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நான் வேலையில்லாதவன் அல்ல. நீங்கள் பணிபுரியும் அதே மருத்துவமனையில் பணிபுரிபவன். உங்களை திருமணம் செய்து கொண்டு என் சம்பளத்தில் நிம்மதியாக குடித்தனம் நடத்த முடியும். திருமணத்திற்கு பிறகு நீங்கள் வேலையை தொடர விரும்பினால் நிச்சயமாக அனுமதிப்பேன். என் விருப்பத்தை சொல்லிவிட்டேன். இனி உங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறேன். பதில் எழுதுவீர்களா சுபத்ரா? இப்படிக்கு உங்கள் முடிவை எதிர்நோக்கும் மணிமாறன் என்று முடித்தார் அறிவொளி. சார், சுபத்ராவோட டைரியையும் புரட்டி பார்த்துடலாம் என்றார் தயாளன். அறிவொளி புரட்ட அவர் தோளோடு நின்று கொண்டார் தயாளன். விட்டு விட்டு சில தேதிகளில் மட்டுமே சுபத்ரா எழுதி வைத்திருந்தாள். தேதி வாரியாக. ஜனவரி 6, மறக்க முடியாத நாள். மௌனமாக ஆர்ப்பரித்து கொண்டிருந்த உண்மைக்கு யார் விடுதலை கொடுப்பது என்று நடந்து கொண்டிருந்த போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. என் செல்ல கண்ணன் மனம் திறந்த நாள். என்னை நேசிப்பதாக வெளிப்படுத்தின நாள். ஐயோ, என் மனதில் எவ்வளவு மகிழ்ச்சி. ஜனவரி 14, பொங்கல் விடுமுறை. விடுதியில் இருந்தேன். என் அண்ணனிடமிருந்து போன் என்றார்கள். போய் எடுத்து பேசினால் அண்ணன் இல்லை. குறும்புக்கார செல்லக்கண்ணன். எனக்கு அவரை அப்படித்தான் அழைக்க தோன்றுகிறது, பிடிக்கிறது. எவ்வளவு துணிச்சலாக விடுதிக்கே போன் செய்கிறார். வார்டன் அருகில் இல்லை. 1 மணி நேரம் பேசினோம். என்ன பேசினோம் நினைவில்லை. ஆனால் இனிமையாக இருக்கிறது மனம். பிப்ரவரி 2, என் செல்ல கண்ணனோடு இதுவரை கடற்கரைக்கு மட்டும் சென்று கொண்டிருந்த நான் இன்று முதல் முறையாக சினிமாவுக்கு சென்றேன். சத்தியம் திரையரங்கில் ஆங்கில படம். படத்தை யார் பார்த்தார்கள்? மார்ச் 14, என் செல்ல கண்ணனுக்கு முதல் முறையாக நான் ஒரு கை கடிகாரம் வாங்கி பரிசளித்தேன். எதற்கு என்று அனாவசியமாக கோபித்து கொண்டாலும் அவர் முகம் மலர்ந்து போனது.
மனசுக்கு பிடித்தவருக்கு பரிசளிப்பதில் எவ்வளவு பெரிய நிறைவு ஏற்படுகிறது தெரியுமா? ஏப்ரல் 1 என் செல்லக்கண்ணனுக்கு விபத்தாகிவிட்டது என்று போனில் தகவல் வந்தது. சொல்லப்பட்ட மருத்துவமனைக்கு அலறியடித்து கொண்டு ஓடினாள். வாசலில் புன்னகையோடு அவர். இன்றைக்கு என்ன தேதி பார், மண்டு மண்டு, முட்டாள்களின் தினம் என்று சிரித்த அவரின் காதை பிடித்து வலிக்க வலிக்க திருகினேன். ஜூன் 19. இத்தனை நாட்களுக்கு பிறகு இன்றைக்குத்தான் கடற்கரையில் இருட்டில் முதல் முத்தம். எத்தனை சிலிர்ப்பான விஷயம்! என் உடலின் அத்தனை நரம்புகளும் முறுக்கேறி வார்த்தைகளில் சொல்ல முடியாத வர்ணஜால அனுபவம். ஆகஸ்ட் 15. இன்று சுதந்திர தினம் என்பதால் விடுமுறை. காலையில் விடுதியை விட்டு வெளியே வந்தேன். சொன்ன நேரத்தில் சொன்ன இடத்தில் என் செல்லக்கண்ணன் பைக்கோடு காத்திருந்தார். ஏறிக்கொண்டதும் புறப்பட்டு ஒரு காய்கறி கடையில் நிறுத்தி காய்கறி வாங்கினார். எதற்கென்றேன். இன்று நீ சமைக்கப் போகிறாய், நாம் சாப்பிடப் போகிறோம் என்றார். எனக்கு புரியவில்லை. தன் நண்பர் வெளியூர் போயிருப்பதாகவும் அவர் வீட்டின் சாவி இருப்பதாகவும் சொன்னார். போனோம். அந்த நண்பரின் வீட்டில் நான் சமைக்க சுவாரஸ்யமாக பேசியபடி சாப்பிட்டோம். வீடியோவில் படம் போட்டு பார்த்தோம். திடீரென்று அவர் என்னை கட்டி அணைத்தார். என்னால் விலகவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் ஒரு தவிப்பு உருவாகி, என் செல்லக்கண்ணன் ரொம்ப மோசம். முறையாக நடக்க வேண்டிய ஒரு இனிய அனுபவம் அவசர கோலத்தில். சீக்கிரத்தில் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறோமே என்று என்னை ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தினார். டைரியில் அதற்கு மேல் எதுவும் எழுதப்படவில்லை. தயாளன் மேஜை மேல் இருந்த மருந்து பாட்டில்களின் பெயர்களை படித்து பார்த்து, சார், இது இரும்பு சத்துக்கான டானிக், இது எல்லா வைட்டமின் சக்திகளும் கொண்ட மாத்திரைகள், பொதுவா இதை கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க என்றார். சரிதான், ஆகஸ்ட் 15 சுதந்திரமா இருந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன தேதி? செப்டம்பர் 30. சரிதான். இப்ப நடந்த கொலைக்கான காரணமும் புரியுது. அந்த மணிமாறனுக்கு இவளை அடையறது தான் நோக்கம். காதல் நாடகமாடி அடைஞ்சிட்டான். நண்பன் வீட்டில் வச்சு நினைச்சதை நிறைவேற்றிக்கிட்டான். ஆனா அவ கர்ப்பமாகி தொலைச்சிட்டா. திட்டம் போட்டு தீத்துட்டான். வாங்க, நிறைய வேலை இருக்கு. அனைவரும் மறுபடி வார்டனின் அறைக்கு வந்தார்கள். அங்கிருந்த தொலைபேசியை எடுத்து ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு தொடர்பு கொண்டு பேசினார் அறிவொளி. நான் அனுப்பி வச்ச இளம் வயசு பொண்ணோட பிரேத பரிசோதனை அறிக்கைய எழுத்து மூலமா கொஞ்சம் மெதுவா அனுப்பிச்சாலும் பரவாயில்ல. 2 விபரம் மட்டும் உடனே தெரிஞ்சா நல்லது. மரணம் எப்படி, எத்தனை மணிக்கு நடந்திருக்குது, அந்த பொண்ணு கர்ப்பமா? சற்று காத்திருக்க சொல்லப்பட்ட பிறகு பதில் வந்தது. மரணம் நேற்று இரவு 8:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடந்திருக்கு. வயிற்றில் சரியாக ஜீரணமாகாத நிலையில இருந்த உணவுப் பொருள்களை ஆராய்ஞ்சப்ப பாப்கார்ன், மிளகாய் பச்சி இதெல்லாம் சாப்பிட்ருக்கலாம்னு தெரியுது. கழுத்து நெரிக்கப்பட்டதால தான் மரணம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு வயத்துல 40 நாள் கரு இருந்தது. தொலைபேசியை வைத்துவிட்டு சொல்லப்பட்ட விபரங்களை தயாளனிடம் சொல்லிவிட்டு எழுந்தார் அறிவொளி. நான் கௌதம் மருத்துவமனைக்கு போய் அந்த மணிமாறனை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். தன் காதல் கடிதத்துல நானும் நீ வேலை பார்க்குற மருத்துவமனையில வேலை பார்க்குறேன்னு அவன் குறிப்பிட்டிருக்கிறதால அவனை ஊர் பூரா தேடுற வேலை குறைஞ்சது. நானும் வரேன் என்றார் தயாளன். இவங்க கிட்ட எல்லாம் வாக்குமூலம் எழுதி வாங்குங்க. ஒரு புது பூட்டு வாங்கி சுபத்ராவோட அறைய பூட்டிட்டு வாங்க. அறிவொளி வேகமாக புறப்பட்டார். அந்த மணிமாறனை தூக்கு கயிற்றில் தொங்க விட்டு விட்டுத்தான் மறுவேளை பார்ப்பார் என்று பட்டது. அத்தியாயம் 6. போலீஸ் ஸ்டேஷனின் லாக்கப் அறையில் இதுவரை வாங்கிய அடி உதைகளில் உதடு கிழிந்து தலை களைந்து உடம்பில் அங்கங்கே கன்றி சிவந்து பரிதாபமான நிலையில் நின்று கொண்டிருந்த மணிமாறன் தண்ணி தண்ணி என்றான். கையில் சுற்றின பெல்ட்டோடு நின்று கொண்டிருந்த அறிவொளி, யோ தண்ணி கொண்டா என்று ஒரு கான்ஸ்டபிளை விரட்டினார். அலுமினிய டம்ளரில் தண்ணீர் வர அதை அறிவொளி கையில் வாங்கி கொண்டு, சொல்லு, தண்ணி வேணும்னா உண்மையை சொல்லு. நான் தான் சுபத்ராவை கொலை செஞ்சு தண்ணி தொட்டியில போட்டேன்னு உண்மையை ஒப்புக்கோ என்றார். சார், நான் சொன்னதுதான் உண்மை. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் செய்யாத குற்றத்தை எப்படி ஒத்துக்க முடியும்? நாயே, எடக்கா பேசுற என்று அந்த தண்ணீரை அவன் முகத்தில் பளிச்சென்று வீசினார். ஒவ்வொரு நகமா பிடுங்கி எடுத்துருவேன். என்னை பத்தி உனக்கு தெரியாது. பெல்ட்டால் அவன் இடுப்பில் விளாசினார். நெருப்பால் கோடிருத்தது போல துடித்து போய் கத்தினான் அவன். ஸ்டேஷன் வாசலில் தன் மோட்டார் பைக்கை நிறுத்தி இறங்கி உள்ளே வந்த தயாளன் பதறிப்போய் ஓட்டமாக வந்தார். சார், என்ன இதெல்லாம்? யார் இவன்? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க என்றார் தயாளன் சற்று கோபமாகவே. விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் தான் சுபத்ராவை கொலை செஞ்ச மணிமாறன். ஒத்துக்கிட்டானா? ஒத்துக்கிட்டா ஏன் அடிக்க போறேன்? இவன் காதல் கடிதம் கொடுத்தது உண்மையா? ஆனா காதலிக்கலையாம். எப்படி சாமர்த்தியமா காதல பூ சுத்துறான் பாருங்க. சரி சார், எதுவா இருந்தாலும் இப்படி 3வது டிகிரி உபயோகிச்சு ரத்தம் வர்ற அளவுக்கு அடிச்சு விசாரிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்ல. நாளைக்கு கோர்ட்ல காயத்துக்கு விளக்கம் கேட்டா என்ன சொல்லுவீங்க? தப்பி ஓட முயற்சி செஞ்சான், அப்போ முள்கம்பியில கீறிக்கிட்டான்னு சொல்லுவேன். தயாளன், ஒரு எல்லை இருக்கு. எல்லா சட்டதிட்டங்களையும் நீங்க எனக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல.
இவனை எப்படி விசாரிச்சு உண்மையை கக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். கோபமாக வெளியேறினார் அறிவொளி. தயாளன் திரும்பி அந்த மணிமாறனை பார்க்க அவன் அழுகையோடு தடாலென தயாளனின் கால்களில் விழுந்தான். அழக்கூட தெம்பில்ல சார், அடி பின்னிட்டாரு, ரொம்ப வலிக்குது சார், என்னை காப்பாத்துங்க சார், தண்ணி வேணும் சார். எந்திரி என்ற தயாளன் அவரே சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார். அவன் குடித்து முடித்தவுடன், நீதான் மணிமாறனா என்றார். ஆமா சார், நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உண்மையா பதில் சொல்லு. அதுல உண்மை இருந்தா நிச்சயமா நான் உனக்கு உதவி செய்வேன். நீ கௌதம் மருத்துவமனையில வேலை பார்க்குறியா? மார்ச் மாசத்துல இருந்து வேலையை விட்டு நின்னுட்டேன். அதுக்கு முன்னாடி 1 வருஷமா அங்கே அலுவலகத்துல டைபிஸ்டா வேலை பார்த்தேன். ஏன் வேலையை விட்டு நின்ன? காதல் தோல்வி என் மனச மேல மேல பிசைஞ்சது. தெளிவா சொல்லு, நீ அதே மருத்துவமனையில நர்ஸா வேலை பார்த்த சுபத்ராவை காதலிச்சது உண்மையா இல்லையா? நான் ஆசைப்பட்டது உண்மைதான் சார். இன்ஸ்பெக்டர் நான் சுபத்ராவுக்கு எழுதின காதல் கடிதத்தை காட்டி கேட்டாரு. அது நான் எழுதினது தான். பின்ன காதல் தோல்வின்னு சொல்றியே, நான் மட்டும் நேசிச்சா அது காதல் ஆகுமா சார்? நான் அந்த கடிதத்தை கொடுத்த மறுநாள் சுபத்ரா என்னோட தனிமையில பேசணும்னு சொன்னாங்க. மருத்துவமனை மொட்டை மாடிக்கு போனோம். அப்ப அவங்க, நீங்க எழுதின கடிதம் ரொம்ப பண்பாட்டோட இருக்கு, ஆனா என்னை மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஏமாற்றமான பதில சொல்ல வேண்டியிருக்கு. நான் ஏற்கனவே ஒருத்தரை மனசார நேசிக்கிறேன், அவரும் என்னை நேசிக்கிறாரு, அதனால என்னை மறந்துடுங்கன்னு சொன்னாங்க. உடனே நான் வாழ்த்துக்கள் சிஸ்டர்னு சொன்னேன். கண்ணை தொடச்சிக்கிட்டு நகர்ந்துட்டேன். நீ கடிதம் கொடுத்தது என்னைக்கு நினைவிருக்கா? மறக்க முடியுமா சார்? மார்ச் 1ஆம் தேதி. காதல் பூ பூத்த மறுநாளே அவங்க பதிலால கருகி போச்சு. அதுக்கப்புறம் சுபத்ராவை நான் மருத்துவமனையில சந்திக்கிறப்ப எல்லாம் எனக்கு சுய இரக்கம் அதிகமானது. அதனால வேலையை விட்டு நின்னுட்டேன். கடவுள் சத்தியமா இதுதான் சார் உண்மை. இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேற நல்ல வேலை கிடைக்கல. நேரு நற்பணி மன்றம் நடத்துற சிவராமன் சாருக்கு உதவியா அவர் சொல்ற வேலைகளை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சுபத்ராவோட பிணம் நீங்க கண்டெடுத்த புது தோட்டம் உருவானதுல ஏன் பங்கும் உண்டு சார். உன் வீட்ல யார் இருக்கா? எங்க அம்மா மட்டும்தான். அவங்களுக்கு சரியா காது கேட்காது. நேத்து சாயங்காலம் 5 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? நேத்து மத்தியானம் சோறு போடுறப்ப உள்ள வேலைய காரணம் இல்லாம விட்டுட்டு வேற வேலையும் தேடிக்காம இருக்கிறன்னு எங்க அம்மா கண்டபடி என்ன திட்டினாங்க. அவங்க கிட்ட காதல் விஷயம் எல்லாம் எப்படி சொல்ல முடியும்? நான் பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு கோபமா வெளியே வந்துட்டேன். சபையர் தியேட்டர்ல மேட்னி சினிமா பார்த்துட்டு மெரினா கடற்கரை வந்து மணல்ல படுத்துட்டு ரகசியமா ரொம்ப நேரம் அழுதுகிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் கழிச்சு யாரோ மணி 9:30ன்னு சொன்னதை கேட்டு பதறி அம்மா தேடுவாங்கன்னு உரைக்க பஸ் பிடிச்சு வீட்டுக்கு வந்தேன். வீடு எங்க இருக்கு? அடையாறுல, கெனால் பேங்க் ரோடு, சிவராமன் சார் வீட்டுக்கு பக்கத்துல தான். என்னை பத்தி அவரை கேட்டு பாருங்க சார். சரி, நேத்து சினிமா பார்த்ததையோ கடற்கரையில இருந்ததையோ உன்னால நிரூபிக்க முடியுமா? யாராச்சும் பார்த்தாங்களா? நான் தனியா தான் சார் போனேன். யாரும் பார்க்கல. என்னோட மனசாட்சி தான் சார் சாட்சி. அதை கோர்ட்டுல ஏத்துக்க மாட்டாங்களே. சுபத்ரா என்ன நேசிக்கலன்னாலும் அடிமனதுல அவ மேல என் நேசிப்பு இருந்தது சார். அவளோட கொலை செய்தி எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அதுல என்னையே சம்பந்தப்படுத்தி இருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. உன் காதலை நிராகரிச்ச அந்த பொண்ணு எதுக்காக நீ எழுதின காதல் கடிதத்தை தன்னோட டைரியில பத்திரமா வச்சுக்கணும்? தெரியலையே சார். சரி, சுபத்ரா யார நேசிச்சான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது சார். அத சுபத்ரா சொல்லல. அதுக்கப்புறம் சுபத்ராவை அவளோட காதலனோட சேர்த்து பாத்திருக்கியா எங்கேயாவது? இல்ல சார். நீ சொல்றதையெல்லாம் நான் நம்பினாலும் இந்த வழக்கில நீ ரொம்ப செமத்தியா மாட்டி இருக்கப்பா. சுபத்ரா தன்னோட டைரியில தான் காதலை பத்தி விவரமா எழுதியிருக்கா. அதுல ஒரு இடத்துல கூட காதலன் பெயரை குறிப்பிடல. செல்லக்கண்ணன்னு குறிப்பிட்டிருக்கா. உன் கடிதத்தை பத்திரப்படுத்தி இருக்கா. அவ இப்போ கர்ப்பமா இருந்திருக்கா. உனக்கு தொடர்புடைய புது தோட்டத்துல பிணம் கிடைச்சிருக்கு. நேத்தைக்கு நீ கொலை நடந்த சமயம் வேற இடத்துல இருந்ததை ஆதாரத்தோட நிரூபிக்க முடியாத சூழ்நிலை. இந்த நிலையில யாரா இருந்தாலும் உன்னைத்தானே சந்தேகப்பட முடியும். சந்தேகப்படுங்க, ஆனா தீர்மானிச்சிடாதீங்க. என் காதலையே அவ ஏத்துக்கலன்னு சொல்றேன். அவளோட கர்ப்பத்துக்கும் கொலைக்கும் என்ன காரணப்படுத்த பாக்குறது எப்படி சார்? சுபத்ராவுக்கு உண்மையில வேற ஒரு காதலன் இருக்கான்னு நம்ப இன்ஸ்பெக்டர் தயாரா இல்லையப்பா. நானும் கூட உன்னை தீர்மானமா சந்தேகத்துல இருந்து விலக்கிட முடியாது. உனக்கு சாதகமா சாமர்த்தியமா பொய் சொல்லலாம் இல்லையா? அவன் தன் முகத்தில் அரைந்து கொண்டு அழத் தொடங்கினான். ஐயோ, நம்புங்க சார், நான் இந்த கொலையை செய்யல. மணிமாறனை பார்க்க பரிதாபமாக இருந்தது தயாளனுக்கு. அத்தியாயம் 7. அதே தினத்தில் மாலை 4 மணிக்கு தயாளன் தன் வீட்டில் சிந்தனையுடன் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த நேரத்தில், உள்ள வரலாமா? குரல் கேட்டு திரும்பி பார்த்தார். சிவராமன் கை கூப்பியபடி நின்று கொண்டிருந்தார். வாங்க என்று சொல்லப்பட்டதும் வந்தார். உட்காருங்க என்று சொல்லப்பட்டதும் உட்கார்ந்தார். நான் இப்ப ஸ்டேஷனுக்கு போயிட்டு தான் வரேன். எதுக்காக திடீர்னு 2 நாள் விடுப்பு போட்டீங்க சார் என்றார் சிவராமன். நானா போடல, இன்ஸ்பெக்டர் அறிவொளி போட சொன்னாரு, போட்டேன். சார், இன்ஸ்பெக்டர் அறிவொளி கைது செய்திருக்கிறாரே மணிமாறன், அவன் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நல்லவன்.
குடும்பத்து பையன். என்கிட்ட வயசு வித்தியாசம் இல்லாம ஒரு நண்பன் மாதிரி பழகுவான். அவன் எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருந்தான். ஒரு நாள் நான் கூப்பிட்டு என்ன விபரம்னு விசாரிச்சேன். அப்போ அவன் மருத்துவமனையில வேலை பார்த்ததும் சுபத்ராங்கிற நர்ஸ தான் விரும்பி காதல் கடிதம் கொடுத்ததாகவும் ஏற்கனவே ஒருத்தரை நேசிக்கிறதா அவ சொன்னதாகவும் என்கிட்ட சொல்லி அழுதான். வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு, காதல் தோல்விக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். கொஞ்சம் சமுதாய பணிகள்ல என்னோட உதவியாரு. உன் மனசுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நான் தான் சொன்னேன். சுபத்ராவை பாக்குறப்ப எல்லாம் மனசு சோகமாயிடுதுன்னு சொல்லி அவன் தன் வேலையை விட்டப்ப கூட நான் சத்தம் போட்டேன். அவன் இந்த கொலையை செஞ்சிருக்கவே முடியாது சார் என்றார் சிவராமன். சார், நான் அவனை விசாரிச்சப்போ அவன் சொன்ன ஒரு பதில்லையே அவன் குற்றவாளி இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். தன்னோட காதலை கடிதம் மூலமா அவன் தெரியப்படுத்தினது மார்ச் மாதம் 1ஆம் தேதி. சுபத்ரா தன்னுடைய டைரியில தனக்கு தன் காதலை தெரியப்படுத்தினது ஜனவரி 6ஆம் தேதின்னு குறிப்பிட்டிருக்கா. இதுலயே மணிமாறன் காதல் கடிதம் கொடுக்கறப்ப ஏற்கனவே அவளுக்கு காதலன் இருந்தான்ங்கிறது தெளிவாகுது. அப்போ மணிமாறன் நிரபராதின்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அவனுக்கு எதிரா இருக்கு. இன்ஸ்பெக்டர் அறிவொளி நான் அவசரப்படாதீங்கன்னு சொன்னேன், கேட்கல. அவர் முரட்டு பிடிவாதக்காரர். வழக்க ரொம்ப சீக்கிரம் முடிக்க விரும்புறாரு. உடனே குற்றவாளியை பிடிச்சு மேலிடத்துல நல்ல பேர் வாங்கணுங்கிறது தான் அவரோட நோக்கமா இருக்கு. தான் சந்தேகப்படுறது உண்மையான குற்றவாளி தானான்னு தீவிரமா விசாரிச்சு உறுதி செய்யறதுக்கான பொறுமையும் நிதானமும் அவர்கிட்ட இல்ல. அவசரமா செயல்படுறாரு. வழக்கு பதிவு செஞ்சு மணிமாறனை மாஜிஸ்ட்ரேட் முன்னால நிறுத்தி 15 நாள் காவல்ல வைக்க உத்தரவு வாங்கி மத்திய சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சுட்டாரு. இத கண்டிச்சு நான் வாதம் செய்ததுக்காக என்ன சத்தம் போட்டு விடுப்பு போட சொல்லிட்டு இப்போ மணிமாறன் மேல கொலை வழக்கு பதிவு செய்யறதுக்கான ஆதாரங்களை சேகரிக்க தொடங்கிட்டாரு. எதுவும் கிடைக்கலன்னா இவரே உருவாக்குவாரு. இந்த அநியாயத்துக்கு பார்வையாளனா இருக்க விரும்பாம நான் விடுப்பு எடுத்துக்கிட்டேன் என்றார் தயாளன் நொந்து போன குரலில். நீங்களும் ஒரு காவல் அதிகாரி தானே? பதவியில அவரை விட ஒரு படி குறைவா இருந்தாலும் நீதி நேர்மையில ஒரு படி அதிகமா நான் பாக்குறேன். மௌனமா ஒதுங்கி வர்றது கூட ஒரு அநியாயத்துக்கு உடந்தையா இருக்கிற மாதிரி தான் சார். என்னோட மேலதிகாரியை மீறி நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நல்லா தெரியுது மணிமாறன் குற்றவாளி இல்லைன்னு. ஆனா எதுவும் செய்ய முடியாம என்னை கட்டி போட்டு வச்ச மாதிரி செஞ்சிட்டாரு இன்ஸ்பெக்டர். ஒரு நிரபராதியை தூக்குல போடுறதுல உங்களுக்கு சம்மதமா? இல்ல, நிச்சயமா இல்ல. மணிமாறனை காப்பாத்தணும்னு உங்களுக்கு துடிப்பு இல்லையா? இருக்கு சார், நிச்சயமா இருக்கு. தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க சார். ஒரு அப்பாவிய குற்றவாளியாக்க துணை போகாதீங்க. நான் தீவிரமா இதுல இறங்கினா என்னால அவரை காப்பாற்ற முடியலாம். ஆனா நான் என்னோட அதிகாரங்களை பயன்படுத்த முடியாம செஞ்சுட்டாரே சார். ஸ்டேஷனுக்கு போகலன்னாலும் நீங்க சப் இன்ஸ்பெக்டர் தான் சார். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. 4 இடத்துக்கு போக கார் வேணுமா? ஏதாவது ஒரு தகவல் சேகரிக்க ஆள் வேணுமா? உயிரை கொடுக்கவும் தயங்காத 30 மன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கேன். மணிமாறனை கைது செஞ்சதுக்காக அவங்க கொதிச்சு போயிருக்காங்க. எங்களை முழு அளவில பயன்படுத்திக்கங்க சார். மணிமாறன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிங்க சார் என்று உணர்ச்சி பூர்வமாக பேசிய சிவராமனை தீர்க்கமாக பார்த்தார் தயாளன். சார், எந்த அதிகாரத்திலையும் இல்லாத உங்களுக்கு இவ்வளவு துடிப்பு இருக்கிறப்ப நீதியை காப்பாத்துற துடிப்பு எனக்கு 4 மடங்கு இருக்கணும். சோர்ந்து போயிருந்த என்ன நீங்க தூண்டி விட்டுட்டீங்க சார். இப்ப உள்ள சூழ்நிலைகள் படி அறிவொளி மணிமாறன் தான் குற்றவாளின்னு சட்டத்தை நம்ப வச்சிடுவாரு. அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன அது? உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும். அவனை இந்த குற்றங்களை ஒப்புக்க வைக்கணும். உண்மையான குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறது? சுபத்ராவோட உண்மையான காதலன் தான் குற்றவாளி. அவளோட காதலன் ஒரு மோட்டார் பைக் வச்சிருந்தாங்கிற தகவல் தவிர வேற எதுவும் இல்ல. அந்த காதலனை யாருமே பார்த்ததில்ல, மணிமாறனும் பார்த்ததில்ல. டைரியிலையும் விவரம் இல்ல. ஆனா நேத்தைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவ தன் காதலனை சந்திக்க போறதா தன் தோழிக்கிட்ட சொல்லிட்டு அவ கைக்குட்டைய வாங்கிட்டு புறப்பட்டா. 5 மணிக்கு புரசைவாக்கத்துல புறப்பட்டவ 8:30 மணிக்கு அடையாறுல ஒரு பூங்காவுல மரணம் அடைஞ்சிருக்கா. கொலை பூங்காவுக்கு உள்ளதான் நடந்திருக்கு. ஏன்னா 8 மணிக்கு உங்க தோட்டக்காரன் கேட்டை பூட்டி சாவியை உங்ககிட்ட ஒப்படைச்சதா சொன்னீங்க. அப்போ 8 மணிக்கு மேல பூட்டை உடைச்சு உள்ள வந்து பூங்காவுல இருட்டுல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு அவன் அவளோட கழுத்தை நெரிச்சிருக்கணும். அப்படித்தானே? ஆமா. 5 மணிக்கும் 8:30 மணிக்கும் நடுவுல அவங்க ஜோடியா எங்க போனாங்க? பிரேத பரிசோதனை அறிக்கையில அவ வயத்துல சரியா செரிமானமாகாத உணவுப் பொருள்கள் பாப்கார்னும் மிளகாய் பஜ்ஜியும் இருந்ததா சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க கடற்கரைக்கு போயிருப்பாங்கன்னு சுலபமா சொல்லிடலாம் என்றார் சிவராமன். அங்கதான் பாப்கார்னும் மிளகாய் பஜ்ஜியும் கிடைக்கும். பெசன் நகர் கடற்கரையில மிளகாய் பஜ்ஜி வண்டிகள் கிடையாது. அதனால சாந்தோம் கடற்கரை இல்லன்னா மெரினா கடற்கரைக்கு அவங்க போயிருக்கலாம். ஒன்னு செய்யலாமா? சொல்லுங்க. ஜானகி தேவி விடுதி விண்ணப்ப படிவத்துல சுபத்ராவோட புகைப்படம் இருக்கு. நான் அதை எடுத்து ஒரு புகைப்பட நிலையத்துல நிறைய பிரதிகள் போட்டு தரேன். உங்ககிட்ட இருக்கிற இளைஞர்கள் கிட்ட அதை கொடுங்க.
நான் சொன்ன 2 கடற்கரைகள்லையும் ஒரு பாப்கார்ன் வியாபாரியையும் மிளகாய் பஜ்ஜி வியாபாரியையும் விடாம புகைப்படம் காட்டி விசாரிக்க சொல்லுங்க. ஏதாவது வித்தியாசமான சம்பவம் நடந்திருந்தா அவங்களுக்கு முகங்கள் நினைவிருக்கலாம். நமக்கு அந்த காதலனை தேட மேற்கொண்டு ஏதாவது தடயம் கிடைக்கலாம். ரொம்ப நல்ல யோசனை. நான் தான் முழு அளவுல ஒத்துழைக்கிறதா சொன்னேனே, உடனே செய்யுங்க. நானும் வரேன், புறப்படுங்க. தயாளன் ஒரு நம்பிக்கையோடு சட்டை எடுத்து அணிந்து கொண்டு தன் மோட்டார் பைக்கில் அமர்ந்து கொள்ள சிவராமன் பின்புறம் அமர்ந்ததும் சீறி புறப்பட்டார். அத்தியாயம் 8. சுபத்ராவின் புகைப்பட பிரதிகளுடன் சிவராமனும் தயாளனும் நற்பணி மன்றத்திற்கு வந்து சேர்ந்தபோது மாலை மணி 6. ஏற்கனவே செய்தி அனுப்பப்பட்டிருந்ததால் மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். தயாளன் அவர்களிடம் புகைப்படங்களை விநியோகித்தார். எப்படி விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். ஏதாவது தகவல் இருந்தால் தன்னிடம் வந்து சொல்லும்படியும் தான் கலங்கரை விளக்கம் அருகில் பைக்கோடு நிற்பதாகவும் சொல்லி அனுப்பினார். பைக்கில் மறுபடி புறப்பட்டு இருவரும் கலங்கரை விளக்கம் வந்து நின்று கொண்டார்கள். எதிரே சற்று தள்ளி தடயவியல் அலுவலகத்தை பார்த்ததும் தயாளனுக்கு ஒரு யோசனை பளிச்சிட்டது. ஆணின் ரோமம் ஏதாவது இருக்கிறதா என்று சோதனை செய்வதற்காக சுபத்ராவின் உடலில் இருந்த ஆடைகளும் ஆபரணங்களும் இங்கே இந்த பரிசோதனை கூடத்தில்தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அந்த புதிய வெள்ளி கொலுசுகளும் இருக்கும். அந்த கொலுசுகளை பற்றி சுபத்ராவின் தோழிகள் 2 பேருமே சொன்ன தகவல்கள் என்ன? செப்டம்பர் 22ஆம் தேதி சுபத்ராவின் பிறந்த நாளின் போது அவள் காதலன் பரிசளித்ததாக சொன்னார்கள் அல்லவா? அந்த கொலுசுகளில் அதை விற்பனை செய்த நகைக்கடையின் விலாசம் இருந்தால் விசாரிக்கலாமே. 1 வாரம் தானே ஆகிறது. சிவராமன் சார், நீங்க இங்கே இருங்க என்று சொல்லிவிட்டு தயாளன் அந்த அலுவலகத்திற்கு வந்தார். அங்கே இருந்த அறிமுகமுள்ள அதிகாரியிடம் ஒரு விசாரணைக்காக அந்த கொலுசு மட்டும் தேவைப்படுது என்று சொல்லி அந்த 2 கொலுசுகளை மட்டும் பெற்றுக்கொண்டார். அங்கேயே வெளிச்சத்தில் பிடித்து அவற்றில் திருகாணி மாட்டும் இடத்தில் பார்த்தபோது ஏஜே என்கிற ஆங்கில எழுத்துக்கள் 2 கொலுசுகளிலும் தெளிவாக தெரிந்தன. தயாளன் முகம் மலர்ந்தார். உதவி அதிகாரி மற்ற பொருள்களை மறுபடியும் ஒரு உரைக்குள் எடுத்து போடும்போது கவனித்தார். அந்த வாடிப்போன மல்லிகை சரம் சுபத்ரா தன் தலையில் வைத்திருந்த சரம். அந்த மல்லிகை சரம் வாழை நாரால் கட்டப்படாமல் பச்சை நிற நூலால் தொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் இல்லாமல் மிக நெருக்கமாக சங்கிலி போல அழகாக தொடுக்கப்பட்டிருந்தது. பொதுவாக எல்லா பூக்கடைகளிலும் வாழை நாரில் அல்லது வெள்ளை நிற கெட்டி நூலில்தான் பூக்களை கட்டுவார்கள். ஆனால் இந்த பச்சை நிற நூலும் நெருக்கமாக தொடுக்கப்பட்டிருந்த விதமும் வித்தியாசமாக இருக்கவே, இந்த பூச்சரத்தையும் நான் எடுத்துக்கிறேன் என்று எடுத்துக்கொண்டார். மறுபடி கலங்கரை விளக்கம் வந்தார். பைக் மேல் உட்கார்ந்திருந்த சிவராமன் இறங்கி கொண்டார். நீங்க இங்கே இருங்க. எப்படியும் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும் உங்க பையனுங்க வர்றதுக்கு. அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு யோசனை ஏற்பட்டிருக்கு. உஸ்மான் சாலை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் என்றார் தயாளன். சரி என்றார் சிவராமன். தயாளன் பைக்கில் உஸ்மான் சாலைக்கு வந்து நிறுத்தி கண்ணில் பட்ட ஒரு பெரிய நகைக்கடைக்கு வந்தார். இத பாருங்க, இதுல ஏஜேன்னு போட்டிருக்குதே, என்ன அர்த்தம் என்றார் கடைக்காரரிடம். இது ஆனந்த் ஜுவல்லரிக்காரங்க தயாரிக்கிற கொலுசு, அதான் ஏஜேன்னு போட்டிருக்கு. இப்படி எழுத்துக்கள் போட்ட வெள்ளி கொலுச வேற எந்த கடையிலையும் வாங்க முடியாதா? முடியாது. அவங்க கடையில மட்டும்தான் விற்கிறாங்க. அவங்க கடை எங்கே இருக்கு? புது குமரன் ஸ்டோர்ஸ் எதிரில். நன்றி என்று புறப்பட்டு ஆனந்த் ஜுவல்லரி கடையை கண்டுபிடித்து உள்ளே வந்தார். பொறுப்பான இளைஞனை பார்த்து, நீங்க தான் முதலாளியா என்றார். ஆமா, என்ன விஷயம் சார்? இந்த கொலுசுகள் உங்களோட தயாரிப்பு தானே? இவர் எடுத்து கொடுத்ததை வாங்கி பார்த்துவிட்டு ஆமாம் என்றார் அவர். உங்க கடையில தானே வித்தீங்க? ஆமா சார். இந்த கொலுசு இந்த மாசம் 22ஆம் தேதி விற்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னதா விற்கப்பட்டிருக்கலாம். இதை யாருக்கு வித்தீங்கன்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அந்த இளைஞன் கொலுசுகளை எலக்ட்ரானிக் தராசின் தட்டில் வைத்ததும் பச்சை நிறத்தில் எடை காட்டியது அது. ஒரு பில் புத்தகத்தை எடுத்து புரட்டினார் அவர். 22ஆம் தேதி போடப்பட்டிருந்த பில்களின் அடிப்பிரதிகளில் அதே எடையை குறிப்பிட்டு பில் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டே வந்த அவர் கண்டுபிடித்து விட்டார். ஆமா சார், 22ஆம் தேதி தான் வித்திருக்கோம். அது சரி, யாருக்கு வித்தீங்க? பாஸ்கரன், சென்னைன்னு இருக்கு சார். முழு விலாசம் இல்லையா? சில பேர் முழு விலாசம் சொல்லுவாங்க, சில பேர் சென்னைன்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க வற்புறுத்துறதில்ல. சரி, இந்த பாஸ்கரன் உங்களோட தொடர்ந்த வாடிக்கையாளரா? இல்ல சார், தெரிஞ்ச பெயரா இல்ல. இவர் எப்படி இருந்தாருன்னு நினைவு இருக்கா? மன்னிக்கணும் சார், 8 நாளாச்சு, நினைவில்ல. இந்த பில் நான் தான் போட்டிருக்கேன், ஏன் கையெழுத்து தான். தெரிஞ்ச நபர் இல்ல. தெரிஞ்ச நபரா இருந்தா முகம் நினைவுல இருக்கும். புது வாடிக்கையாளர். தனியா தான் வந்தாரா? ஆமா, தனியா தான் வந்தாரு. அது நினைவு இருக்கு. ஒரு மோட்டார் பைக்ல வந்து வாசல்ல நிறுத்திட்டு வந்து வாங்கிட்டு போனார்னு நினைக்கிறேன். என்ன பைக்குன்னு நினைவு இருக்கா? அது நினைவில்ல சார். சரி, இந்த பில்லோட பிரதி எனக்கு வேணும். போய் ஜெராக்ஸ் போட்டுட்டு வர சொல்லுங்க. பிரதி வந்ததும் நன்றி சொல்லி தயாளன் புறப்பட்டு மறுபடி கலங்கரை விளக்கத்திற்கு வந்தபோது
மன்ற உறுப்பினர்கள் ஸ்கூட்டர்களிலும் பைக்குகளிலும் மொப்பெட்டுகளிலுமாக வந்து சிவராமன் அருகில் காத்திருந்தார்கள். அத்தியாயம் 9. என்னாச்சு என்றார் தயாளன். ஒரு மிளகா பச்சிக்காரனையும் விடல, ஒரு பாப்கார்ன் விற்கிறவனையும் விடல. யாரும் பார்த்த ஞாபகம் உள்ளதா சொல்லவே இல்ல. எல்லாரும் உதட்ட பிதுக்குறாங்க என்று ஆள் மாற்றி ஏமாற்றத்துடன் சொன்னார்கள். நீங்க போனது என்னாச்சு? அந்த காதலனோட பேர் தெரிஞ்சிருச்சு, பாஸ்கரன் என்று விபரங்களை சொன்னார் தயாளன். இப்ப மேற்கொண்டு என்ன செய்யலாம்? இன்னொரு வழி இருக்கு என்ற தயாளன் தன் பேண்ட் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி இருந்த அந்த வாடின மல்லிகை பூச்சரத்தை எடுத்து காட்டினார். இதை எல்லாரும் நல்லா பாத்துக்கங்க. இந்த மாதிரி பச்சை கலர்ல வித்தியாசமா கட்டி நேத்து சாயங்காலம் யாரு எந்த இடத்துல வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னு விசாரிக்கணும். ஆளுக்கு ஒரு ஏரியா பிரிச்சுக்கங்க. ஒரு பூக்கடைய பூக்காரிய விடாம விசாரிக்கணும். புறப்படுங்க. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு மன்றத்துக்கு வந்துடுங்க. நாங்க நற்பணி மன்றத்துக்கு போயிடுறோம். இளைஞர்கள் உற்சாகமாக அவரவர் வாகனங்களில் ஏறி புறப்பட்டார்கள். பிரிந்தார்கள். எனக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்க கூடாதா என்றார் சிவராமன். உங்க மன்றத்துக்கு போகலாம். போனதும் உங்க வீட்ல இருந்து ஜம்முன்னு ஒரு காப்பி போட்டு கொண்டு வந்து கொடுங்க. போதும். நிச்சயமா செய்யறேன் என்றார். மன்றத்திற்கு வந்து சேர்ந்ததும் புறப்பட்டார் சிவராமன். எங்க போறீங்க சார்? காப்பி கேட்டீங்களே, நான் சும்மா நகைச்சுவைக்காக சொன்னேன். உண்மையாவே நான் ரொம்ப பிரமாதமா காப்பி போடுவேன் சார். நான் போட்டு பிளாஸ்க்ல ஊத்தி எடுத்துக்கிட்டு வரேன். பக்கத்துல தான் வீடு. அப்ப வாங்க, நானும் வரேன். இல்ல, அதுல சங்கடம் இருக்கு. நான் இந்த மாதிரி அடுத்தவங்க பிரச்சனைக்காக அலையிறது என் பிள்ளைக்கும் மருமகளுக்கும் பிடிக்கிறதே இல்ல. நீங்க புத்தகம் ஏதாச்சும் படிச்சுக்கிட்டுருங்க. இப்ப வந்துடுறேன். சிவராமன் சில புத்தகங்களை எடுத்து தயாளன் கையில் கொடுத்துவிட்டு வெளியே வந்து நடந்தார். தன் வீட்டிற்கு வந்தபோது ஏமாற்றமாக இருந்தது. கதவு பூட்டி இருந்தது. பூட்டில் ஒரு துண்டு சீட்டு செருகி இருந்தது. அதை எடுத்து பார்த்தார். அப்பா, இன்று உங்களையும் அழைத்து கொண்டு தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் நடக்கும் பொருட்காட்சிக்கு செல்லலாம் என்று திட்டமிட்டிருந்தோம். மதியம் சாப்பிட்டு விட்டு வெளியே போன உங்களை காணவில்லை. 5 மணி வரை காத்திருந்து வெறுத்து போய் நாங்கள் மட்டும் புறப்பட்டு போயிருக்கிறோம். பக்கத்து வீட்டில் சாவி இருக்கிறது. கடிதத்தை மடக்கி வைத்து கொண்டு பக்கத்து வீட்டிற்கு சென்று சாவி வாங்கி வந்தார். உள்ளே வந்து சமையல் அறையில் பாலை சுட வைத்து காப்பி தயாரித்து பிளாஸ்கில் ஊற்றி புறப்பட்ட போது ஆட்டோவில் அவர்கள் வந்து விட்டார்கள். கடுகடுப்பான முகத்துடன் உள்ளே வந்தான் சரவணன். வாங்க வாங்க, நீங்க 5 மணிக்கு போனீங்களா? நான் 5:30க்கு வீட்டுக்கு வந்தேன். பரவாயில்ல, நான் வரலன்னா என்ன, பொருட்காட்சி நல்லா இருந்துச்சா என்றார். அதென்ன பிளாஸ்க், வெளியில புறப்படுறீங்களா? தூங்கி போன குழந்தைகளை படுக்கையில் படுக்க வைத்து விட்டு வந்த மருமகள் தன் கூந்தலில் வைத்திருந்த மல்லிகை சரத்தை நீக்கி குளிர்சாதன பெட்டியில் வைக்கப் போக சிவராமனுக்குள் பொறி. அட, இந்த சரம் பச்சை கலர் நூலில் நெருக்கமாக சங்கிலி போல் கட்டப்பட்டிருக்கிறதே. தயாளன் காட்டியது இதே போன்ற சரம் தானே? ஏமா மகேஸ்வரி, இந்த பூச்சரத்தை எங்க வாங்கின? பேச்ச மாத்தாதீங்க மாமா. புது தோட்டத்துல பிணம் கிடந்து போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறது பத்தாதுன்னு குற்றவாளிய கண்டுபிடிக்கிறேன்னு நீங்க மன்ற உறுப்பினர்களை அழைச்சிக்கிட்டு சுத்துறீங்களாமே. இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஏதோ ஒரு நல்ல காரியம், அதெல்லாம் போலீஸ் பாத்துக்கும் என்றான் சரவணன். போலீஸ் பல சமயம் பொறுப்பா பாத்துக்கிறது இல்லப்பா. நான் காரணமா தான் கேக்குறேன். சொல்லுமா, இந்த பூச்சரத்தை எங்க வாங்கி தலையில வச்சுக்கிட்ட? பொருட்காட்சி வாசல்ல தான். ஏன், பொருட்காட்சியில பாப்கார்னும் மிளகா பச்சியும் விற்கிறாங்களா? இது என்ன கேள்வி? அதெல்லாம் இல்லாம பொருட்காட்சியா? சரி, உங்களுக்கு விளக்கமா அப்புறமா சொல்றேன். இப்ப உடனடியா நான் போகணும். சிவராமன் கிட்டத்தட்ட ஓட்டமாய் நற்பணி மன்றத்துக்கு வந்து, முதல்ல காப்பி குடிங்க சார், ஒரு நல்ல தகவல் சொல்றேன் என்றார். ஊற்றி கொடுத்தார். தயாளன் காப்பியை பருகிவிட்டு சுவையா இருக்கு என்றார். புறப்படுங்க. அந்த மாதிரி பச்சை நூல் போட்டு தொடுத்த மல்லிகை சரத்தை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்துல நடக்கிற பொருட்காட்சி வாசல்ல விற்கிறாங்களாம். இப்பதான் என் மருமக போயிட்டு வந்திருக்கா. அதே மாதிரி கட்டின சரம் வாங்கி தலையில வச்சிருந்தா. விசாரிச்சுட்டு ஓடி வரேன். தயாளன் அடுத்த வினாடி பைக் மேல் இருந்தார். நற்பணி மன்றத்தை மூடிவிட்டு சிவராமனும் ஏறிக்கொண்டார். பொருட்காட்சியை நோக்கி பைக் விரைந்தது. அத்தியாயம் 10. பொருட்காட்சி வாசலில் ஏராளமான வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. மக்கள் வெள்ளம் போல உள்ளே போய்கொண்டும் வந்து கொண்டும் இருந்தார்கள். ஒளிபெருக்குகளில் விளம்பர சத்தங்கள் காதுகளில் அரைந்தன. முகப்பு வடிவமைப்பில் வானவிளக்குகள் சடுகுடு விளையாடி கொண்டிருந்தன. வரிசையாக 7-8 பூக்காரிகள் உட்கார்ந்து சுறுசுறுப்பாக வியாபாரம் செய்து கொண்டிருக்க, அதில் ஒரே ஒரு பெண் மட்டும் பச்சை நூலில் கட்டின சரத்தை விற்பனை செய்து கொண்டிருந்தாள். தயாளன் அவள் அருகில் போய் குந்தி அமர்ந்து, ஏமா, நேத்து நீ இதே இடத்துல தான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தியா என்றார். ஆமா சார், எல்லாரும் நாரில கட்டி விற்கிறாங்க. நீ மட்டும் ஏன் இப்படி நல்ல ரசனையோட கட்டி விற்கிற? நான் மதுரைக்காரிங்க. மதுரையில இந்த மாதிரி தான் கட்டி விற்போம். இங்கே அந்த மாதிரி யாரும் கட்டுறதில்ல. நான் மட்டும் கட்டுறதால எனக்கு மற்றவங்களை விட அதிகமா வியாபாரம் நடக்குது. அதுக்காகத்தான். பரவாயில்ல, நல்ல யுக்தி தான். இந்த புகைப்படத்தை கொஞ்சம் பாரேன். இந்த பொண்ணு நேத்து சாயங்காலம் தன் காதலனோட வந்து உங்ககிட்ட பூச்சரம் வாங்கியிருக்கா. நினைவிருக்கான்னு பாரேன்.
சுபத்ராவின் புகைப்படத்தை காட்டி கேட்டார் தயாளன். தன் ஈர கையை முந்தானையில் துடைத்து கொண்டு வாங்கி பார்த்த அவள், அட ஆமா, ஆரஞ்சு கலர்ல சேலை கட்டி இருந்துச்சு. நேத்து சாயங்காலம் 5:30 மணி இருக்கும். அப்பதான் நான் வியாபாரத்துக்கு வந்து உக்காந்தேன். கூட வந்தவன் புருஷனோ காதலனோ அது எனக்கு தெரியாது. 5 ரூபாய்க்கு பூ வாங்கினதுக்கு அவன் 100 ரூபாய நீட்டினான். என்கிட்ட சில்லற இல்ல. உங்க மேல நம்பிக்கை இருக்கு, உள்ள போயிட்டு திரும்புறப்போ கொடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி திரும்பி போறப்போ கரெக்டா 5 ரூபாய் நோட்டா கொடுத்துட்டு போனாங்க. பிரகாசமானார் தயாளன். அவன் எப்படி இருந்தான் என்று கேட்டார். பணக்கார பையனாட்டம் இருந்தான். அழகா இருந்தான். மீசையும் கிராப்புமா. சின்ன வயசுதான். வேற என்ன சொல்றது? அவங்களுக்குள்ள ஏதாச்சும் பேசிக்கிட்டாங்களா? அதெல்லாம் நான் கவனிக்கலங்க. அந்த பையனை பார்த்தா அடையாளம் புரிஞ்சுக்குவியா? முடியும்னு நினைக்கிறேன். நேத்து தானே பார்த்தேன். அவன் கொடுத்த 5 ரூபாய் நோட்டை வச்சிருக்கியா, செலவு பண்ணிட்டியா? வச்சிருக்கேன். 7-8 5 ரூபாய் நோட்டு இருக்கே. அதுல அவன் கொடுத்தது எதுன்னு தெரியாதே. நேத்து வியாபார பணம் தொடாம தனியா வச்சிருக்கேன். சரி, எத்தனை 5 ரூபாய் இருந்தாலும் கொடு. நான் அதுக்கு வேற நோட்டுகள் தந்துடுறேன். தன் சின்ன பெருங்காய டப்பாவுக்குள் தனியாக வைத்திருந்த கற்றை பணத்தில் 5 ரூபாய்களை மட்டும் எடுத்து அவள் தர 6 நோட்டுகள் இருந்தது. பதிலுக்கு 3 10 ரூபாய் நோட்டுகள் கொடுத்து அவளின் விலாசமும் வாங்கி கொண்டார் தயாளன். உள்ள பாப்கார்ன் கடையிலையும் மிளகாய் பஜ்ஜி கடையிலையும் விசாரிப்போம் என்று சிவராமனிடம் சொல்ல, இருவரும் பொருட்காட்சிக்கு உள்ளே வந்து அலைமோதும் கூட்டத்துக்கு நடுவில் நீந்தி குறிப்பிட்ட கடைகளில் புகைப்படம் காட்டி விசாரித்தார்கள். 1 மணி நேரத்துக்குள்ள 500 முகம் பார்த்து வியாபாரம் பண்றோம். எப்படி சார் ஞாபகம் இருக்கும் என்றார்கள். நியாயம்தான் என்று விலகிய தயாளன் சிவராமனிடம் சுபத்ராவின் புகைப்படம் ஒன்றை கொடுத்து, நீங்க இந்த பக்கமா வாங்க, நான் அந்த பக்கமா வரேன். பொருட்காட்சியில ஏதாவது அவங்க வாங்கியிருக்கலாம். ஏதாவது ஒரு கடையில நினைவு வச்சிருக்கிற மாதிரி சம்பவம் நடந்திருக்கலாம் என்றார். பிரிந்தார்கள். தயாளன் ஏதோ நன்கொடை கேட்பவர் போல ஒவ்வொரு கடைகளிலும் புகைப்படம் காட்டி விசாரிக்க, யாரும் பயனுள்ள தகவல் சொல்லாததில் ஒருவித சலிப்பே வந்துவிட்டது. ஒரு குளிர்பானம் வாங்கி குடித்துவிட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு அடுத்த கடைக்கு வந்தார். அந்த கடையில் சாவி வளையங்களாக தொங்கின. கை ஒலிபெருக்கி வைத்து கடையில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். உங்க முகத்தை படம் பிடிச்சு சாவி வளையத்துல போட்டுக்கணுமா? உடனே வாங்க, அரை மணி நேரத்துல போட்டு தரோம். 20 ரூபா. அந்த கடையில் நுழைந்த தயாளன் சுபத்ராவின் புகைப்படத்தை காட்டி, இந்த பொண்ணு நேத்து தன் காதலனோட பொருட்காட்சிக்கு வந்திருந்தா. இங்க உங்க கடையில இந்த மாதிரி புகைப்படம் எடுத்து சாவி வளையத்துல போட்டுக்கிட்டாங்களா என்றார். அந்த இளைஞன் தன் புருவங்களை சுருக்கி உடனே விடுவித்து, ஆமா சார், புகைப்படம் எடுக்கிறப்ப அந்த காதலன் திடீர்னு தோல்ல கை போட்டு அணைச்சு நின்னுகிட்டப்ப இந்த பொண்ணு கூச்சப்பட்டு நெளிஞ்சுது. அப்படின்னா இந்த பொண்ணோட வந்தவனோட புகைப்படம் கிடைக்குமா? புகைப்படம் தான் பிரதி போட்டு சாவி வளையத்துல வச்சு கொடுத்துட்டோமே. நெகட்டிவ் கிடைக்கும். நேத்து எடுத்த நெகட்டிவ்கள்ல தேடினா கிடைக்கும். இந்த பொண்ணோட முகத்தை வச்சு அந்த நெகட்டிவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. சாதாரண உடையில் இருந்த தயாளன் தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்த தன் அடையாள அட்டையை எடுத்து காட்டி, இப்ப நேரம் இருக்குமா என்றதும் வெளவெளத்து போனான். இருங்க சார், தேடுறேன். உடனே நேத்து எடுத்த நெகட்டிவ்கள்ல தேடி எடுத்து புகைப்படமா பிரதி போட்டு கொடுக்கணும். சீக்கிரம். இதோ சார் என்று உள்ளே ஓடினான் அவன். 10 நிமிடங்களில் அவன் அந்த புகைப்படத்தை ஈரம் சொட்ட சொட்ட எடுத்து வந்தான். கருப்பு வெள்ளை படம். சுபத்ராவே தான். அருகில் அந்த இளைஞன் பாஸ்கர். மணிமாறன் இல்லை. தயாளன் பொருட்காட்சியின் அலுவலகத்திற்கு வந்து ஒளிபெருக்கியில் அடையாரை சேர்ந்த நற்பணி மன்ற சிவராமன் உடனே பொருட்காட்சி அலுவலகத்திற்கு வரவும் என்று அறிவிப்பு கொடுத்தார். 3வது நிமிடம் வந்து சேர்ந்த சிவராமனிடம் புகைப்படத்தை காட்டி விவரம் சொன்னார் தயாளன். பெரிய ஆள்தான் சார் நீங்க. இந்த அயோக்கிய சிகாமணி தான் பாஸ்கரா? சரி, இப்ப நமக்கு ஒருத்தன் பேர் தெரியும். அவனோட முகம் எப்படி இருக்கும்னு தெரியும். இத வச்சே அவன் யாரு எங்க இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது என்றார் சிவராமன். வழி இருக்கு. அவன் சுபத்ராவோட காதலன். ஒரு காதலன் தன் காதலிய சந்திக்கிறதுக்கு அவ வேலை பார்க்குற இடத்துக்கு வராம இருந்திருப்பானா? காதலன்னு அறிமுகப்படுத்திக்காம வேணும்னா இருக்கலாம். அப்போ இப்போ நாம கௌதம் மருத்துவமனைக்கு போறோம் என்றார் சிவராமன். எங்க அறிவொளி இருக்க வேண்டிய இடத்துல நீங்க உட்காந்து வேலை பார்க்கலாம் சார். கற்பூர புத்தி, வாங்க போகலாம் என்றார் தயாளன். அத்தியாயம் 11. கௌதம் மருத்துவமனையில் வரவேற்பாளராக பணிபுரியும் பெண்மணியிடம் அந்த புகைப்படத்தை காட்டி விசாரித்ததும் தன் நெற்றியை சுருக்கினாள். இவனை பார்த்த நினைவு இருக்கு சார். நல்லா யோசிங்க. பேர் பாஸ்கர். சார், இவனை பத்தி இப்ப நினைவுக்கு வந்துருச்சு சார். என்ன சொல்லுங்க. பல மாதங்களுக்கு முன்னாடி வயிற்றுல ஒரு கட்டிய அறுவை சிகிச்சை செய்துக்கிறதுக்காக எங்க மருத்துவமனையில சேர்ந்து 10-15 நாட்கள் இங்க சிறப்பு வார்டுல குளிர் அறையில தங்கி இருந்ததா நினைவு. வெரி குட். பேர் பாஸ்கர். அநேகமா இவன் போன வருஷம் டிசம்பர் கடைசியில இங்க சிகிச்சை பெற்றிருக்கலாம். கொஞ்சம் பதிவேடுகளை பார்த்து கண்டுபிடிங்களேன். எதுக்கு பதிவேடுகள்? பெயர் பாஸ்கர் இல்லையா? இப்ப பாருங்க என்ற அந்த பெண்மணி தன் எதிரில் இருந்த கம்ப்யூட்டரை தொட்டாள்.
பாஸ்கர் பெயருக்கான நோயாளி எண்ணை கேட்டு அவள் விரல்கள் கம்ப்யூட்டர் மொழி பேசின. திரையில் ஒரு எண் தோன்றியது. அடுத்து அந்த எண்ணுக்குரிய நோயாளி எப்போது என்ன சிகிச்சை பெற்றார் என்று விவரம் கேட்டதும் திரையில் ஒரு அட்டவணையே தோன்றியது. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை தங்கியிருந்ததாக விவரம் சொன்னது. எனக்கு தேவை அவனோட விலாசம் என்றார் தயாளன். அவள் கேட்டாள். கம்ப்யூட்டர் அருகில் இருந்த மற்றொரு இயந்திரம் அவன் விலாசத்தோடு முழு விபரங்களையும் அடித்து தந்த காகிதத்தை கிழித்து நீட்டினாள் வரவேற்பாளினி. ரொம்ப நன்றி என்று அதில் விலாசம் பார்த்தார். கூடவே எட்டி பார்த்த சிவராமன் சொன்னார், அட, இந்த விலாசமா? எனக்கு தெரிஞ்ச இடம் சார். இந்த பாஸ்கரோட அப்பா புதுத்தோட்டம் உருவாக்குறதுக்காக 25,000 நன்கொடை கொடுத்தவர். அவர் பிள்ளையா இப்படி? மருத்துவமனையில தங்கியிருந்த போது பணிவிட செஞ்ச சுபத்ராவை வளைச்சு போட முடிவு செஞ்சு காதல் நாடகமாடி சாதிச்சிருக்கான். அவ கர்ப்பமானதும் அவளை பொருட்காட்சிக்கு மகிழ்ச்சியா அழைச்சிட்டு போய் பிறகு தனிமையில பேச புதுத்தோட்டம் அழைச்சு வந்து தீர்த்திருப்பான். வாங்க, பையனை எழுப்பி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகலாம் என்றார் தயாளன். இரவு 11 மணிக்கு அழைப்பு மணிக்கு தூக்க கலக்கமாய் கதவு திறந்த பாஸ்கரை எந்த கேள்வியும் கேட்காமல் முதலில் அறைந்தார் தயாளன். வெளவெளத்து போனான், மறுத்தான், மீண்டும் அடி வாங்கினான். உன்னை ரொம்ப பேர் பார்த்தாச்சு, அடையாளம் காட்ட தயாரா இருக்காங்க. சுபத்ராவோட காதலன் நீதான்னு என்னால ஆதாரபூர்வமா நிரூபிக்க முடியும். இத பாரு, நேத்து பொருட்காட்சியில நீங்க ஜோடியா எடுத்துக்கிட்ட புகைப்படம். இனியும் நீ மறைக்க முடியாது. தலை குனிந்த பாஸ்கர் ஒப்புக்கொண்டான். நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். எனக்கு அவளை அனுபவிக்கத்தான் ஆசை, கல்யாணம் செய்துக்கல்ல. அவ கர்ப்பமான செய்திய பொருட்காட்சியில தான் என்கிட்ட சொன்னான். உடனே அவகிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லி புது தோட்டத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தேன். உள்ள இருட்டுல உட்கார வச்சு கருவை களைச்சிட்டு பணம் தரேன்னு சொன்னேன். மறுத்தா. கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டேன். பிணத்தை தண்ணி தொட்டிக்குள்ள போட்டுட்டு போயிட்டேன். பழி இன்னொருத்தன் மேல விழுந்துடுச்சுன்னு தெரிஞ்சதும் நிம்மதியா இருந்தேன். ஆனா இப்படி சரியா கண்டுபிடிச்சிட்டு தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. தயாளன் அவனை கைது செய்தார். குற்றவாளி தப்பிச்சிடலாம், ஆனா ஒரு நிரபராதி மாட்டிக்கிட்டானேங்கிற வேகத்துல செயல்பட்டதுக்கு கிடைச்ச வெற்றி இது. இந்த வெற்றியில உங்க பங்கு நிறைய இருக்கு சார் என்றார் தயாளன் சிவராமனிடம். ஸ்டேஷனுக்கு அவனை அழைத்து வந்து இன்ஸ்பெக்டர் அறிவொளி முன்னால் நிறுத்தி எல்லா விவரங்களையும் சொன்னதும் அவர் முகம் போன போக்கை காண சகிக்கவில்லை. தயாளன், எனக்கு முன்னாடியே தெரியும் மணிமாறன் குற்றவாளி இல்லைன்னு. நான் இப்படி ஏதாவது செஞ்சு உசுப்பி விட்டா நீங்க உண்மையான குற்றவாளிய உடனே பிடிப்பீங்கன்னு எதிர்பார்த்துதான் மணிமாறனை கைது செஞ்சேன் என்று வாய்க்கூசாமல் பொய் சொன்ன இன்ஸ்பெக்டர் அறிவொளியை அறையலாம் போல இருந்தது தயாளனுக்கு. ராத்திரி 1 மணிக்கு கதவு திறந்த சரவணன் தன் அப்பா சிவராமனை பார்த்து கத்தினான். கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பொறுப்பு இருக்கா? ராத்திரி 1 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க. என்ன கிழிச்சிங்க அப்படி? என்ன கிழித்தேன் என்று அவனிடம் அவர் சொல்லவில்லை. ஒரு புன்னகையோடு உள்ளே சென்று படுத்து கொண்டார். இன்றைக்கு ராத்திரி சரவணன் தன் தலையையே வெட்டுவது போல கனவு வந்தாலும் வரலாம் என்று நினைத்து கொண்டு கண்களை மூடினார் சிவராமன். முற்றும்.